வணக்கம் மாணவர்களே, நாங்கள் இன்று காபோத சாதாரணதர பரீட்சையின் 2019க்கான அந்த கடந்த கால வினாத்தாளுடன் உங்களை சந்திக்கின்றோம். இது பாருங்கள், எங்களுக்கான 2019ஆம் ஆண்டில் நடைபெற்ற கணித பாட 2ஆம் வினாப்பத்திரம் ஆகும். இதிலே கவனியுங்கள், இந்த பகுதி 2 வினாப்பத்திரத்திலே மொத்தம் 12 வினாக்கள், பகுதி ஏயிலே 6 வினாக்களும் பகுதி பியிலே 6 வினாக்களுமாக மொத்தம் 12 வினாக்கள். அவற்றிலே முதல் ஏ பகுதியிலே உள்ள 5 வினாக்களையும் பி பகுதியிலே உள்ள 5 வினாக்களையும் மாத்திரம் நீங்கள் செய்தால் போதுமானதாகும். இதற்காக மொத்தம் 3 மணித்தியாலங்கள் உங்களுக்கு தரப்படும். மேலதிக வாசிப்பு நேரம் 10 நிமிடங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மாணவர்களே, இங்கே பாருங்கள், இந்த வினாத்தாளை வாசித்து வினாத்தாளை தெரிவு செய்வதற்கு முன்னுரிமை கொடுப்பதற்காகத்தான் அந்த 10 நிமிடங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான முக்கியமாக சில தரவுகள் இங்கே தரப்பட்டுள்ளன. அவை பாருங்கள், பகுதி ஏயிலிருந்து 5 வினாக்களையும் பகுதி பியிலிருந்து 5 வினாக்களையும் நீங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து வினாக்களுக்கு விடை எழுதும் போது உரிய படிமுறைகளையும் சரியான அலகுகளையும் நீங்கள் எழுத வேண்டும். ஒவ்வொரு சரியான வினாவுக்கும் 10 புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே மாணவர்களை பாருங்கள், இந்த வினாத்தாளிலே பாருங்கள், ஆர் ஆரையுடைய ஒரு கோளத்தின் கனவளவு 4/3 பையார் கனம் என்றவாறு தரப்பட்டுள்ளது. அதாவது இந்த திண்மங்களின் கனவளவு தொடர்பான சூத்திரங்கள் அங்கே வினாக்களில் வரும்போது அதற்கு முதலே உங்களுக்கான இந்த வாய்ப்பாடு தரப்படும். அதனை நீங்கள் உங்களுடைய வினாக்களில் பயன்படுத்தலாம். பாருங்கள், இங்கே எங்களது வினாத்தாளானது ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுக்கான வினாக்கள் படிமுறையாக நாங்கள் வினவப்பட்டுள்ளன. இந்த வினாக்களை பாருங்கள். அடுத்து ஒவ்வொரு வினாவுக்கான விடைகளை நீங்கள் மிக தெளிவான உங்களது விடைத்தாளில் தான் விடையளித்தல் வேண்டும். அந்த வினாத்தாள்களில் உள்ள வினாக்களுக்கான விடைகளை ஒவ்வொரு விடைகளையும் ஒவ்வொரு புதிய வினாவுக்குமாக புதிய பக்கத்தில் ஆரம்பித்து விடையளித்து கொள்ளுங்கள். உங்களது விடைத்தாளில் ஒவ்வொரு புதிய பக்கத்தில் விடை எழுத ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதிலே மேலே சுட்டெண்ணை எழுதிவிட மறக்காதீர்கள். ஆகவே இவ்வாறான வினாத்தாள்களை நீங்கள் செய்து பார்க்கும்போது உங்களுடைய பயிற்சியை இலகுவாக்கி கொள்ள முடியும். இப்போது நாங்கள் எங்களது முதலாவது வினாவை பார்ப்போம். அடுத்து மாணவர்களே பாருங்கள், முதலாவது வினாவை இப்போது பார்ப்போம். வங்கி ஏயினாலும் கம்பெனி பியினாலும் பின்வரும் அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வங்கி ஏ நிலையான வைப்புகளுக்காக ஆண்டிற்கு 9% வட்டி செலுத்தப்படுகிறது. ஒரு பங்கின் விலை ரூபாய் 25 ஆக உள்ள அதே வேளை ஆண்டுதோறும் ஒரு பங்கிற்கு ரூபாய் 1.50 பங்கு லாபம் செலுத்தப்படுகிறது. இப்போ இந்த 2 விளம்பரங்களையும் வைத்துக்கொண்டு அறிவுறுத்தல்களையும் வைத்துக்கொண்டு இந்த முதலாவது வினாவை நாங்கள் பார்ப்போம். கமலன் தன்னிடமிருந்த ரூபாய் 100,000 பணத்தில் செப்பமாக அரைவாசியை வங்கி ஏயில் ஒரு நிலையான வைப்பில் வைப்பு செய்த அதே வேளை மீதி பணத்தை கம்பெனி பியில் பங்குகளை வாங்குவதற்கு பயன்படுத்தினார். அவர் ஓராண்டின் இறுதியில் கம்பெனி பியிலிருந்து பங்கு லாபத்தை பெற்றுக்கொண்டு பாருங்கள், மிக இலகுவாக அந்த 50,000 கொண்டு 25 ரூபாய் ஆக உள்ள ஆண்டுதோறும் பங்கிற்கு ₹1.50 செலுத்துகின்ற பங்குகளில் முதலீடு செய்து பின்னர் அங்கிருந்து ரூபாய் 26% அனைத்து பங்குகளையும் விற்கின்றார். ஓராண்டின் இறுதியில் அவருக்கு கிடைக்கும் வருமான வித்தியாசத்தை நாங்கள் பார்த்து எது பெரிது என்பதை முதலில் காணுவோம். ஆக முதலில் நாங்கள் வங்கி ஏயில் நிலையான வைப்புகளுக்காக 9% வட்டி, அவை 50,000க்குமான வட்டியை நாங்கள் முதலில் காணுவோம். பாருங்கள், வங்கி ஏயில் அவரது வட்டியை காணுவோம். அவருக்கு ரூபாய் 50,000 அடுத்து பாருங்க தர 9%, 9%, 100க்கு 9%. இது ஓராண்டு வட்டி. இந்த வட்டி மட்டும்தான் அந்த வங்கியில் இருந்தவருக்கு கிடைக்கும் வருமானம் ஆகும். 2 பூஜ்ஜியங்களை நாங்கள் நீக்கினால் 0, 0, 9, 45 ஆக 4,500 ரூபாய் வங்கியின் மூலம் அவருக்கு வருமானமாக கிடைக்கிறது. ஆனால் கம்பெனியை எடுத்துக்கொண்டால் அங்கே 25 ரூபாய் படி வாங்குகிறார். ₹1.50 ஒரு பங்குக்கு இலாபம். அப்ப பாருங்கள், இப்போது அவர் 25 ரூபாய் படி வாங்குகிறார். கம்பெனி பியில் முதலீடு ரூபாய் 50,000. பங்கொன்றை வாங்கிய விலை 25 ரூபாய். ஆகவே வாங்கிய
பங்குகளின் எண்ணிக்கை. எண்ணிக்கையை காணுவோம். 50,000 ரூபாவுக்கு 25 ரூபாய் படி வாங்குகிறார். 21, 22, ஆகவே 2000 பங்குகள். ஒரு பங்குக்கு ₹1.50 அந்த கம்பெனி பங்கு லாபமாக வழங்கும். ஆகவே பங்கு லாப வருமானம். பாருங்கள், அந்த பங்கு லாப வருமானத்தை காணலாம். ₹1.50 படி 2000 பங்குகளுக்கும். அப்ப பாருங்கள், நாங்கள் 1, 2, 3, 4 பூஜ்ஜியங்களையும் எழுதுவோம். 2, 10, 1 மீதி 2, 2, 1, 3, இங்கே 2, 3, 5 தானங்கள் தள்ளி நாங்கள் குத்துவோம். அப்ப பாருங்கள், இதிலே 2 தசம தானங்களை கொண்ட எண். ஆகவே அவருக்கு பங்கு லாப வருமானம் ₹3000. மிக இலகுவா 2000-னால் 1.5 பெருக்குகிறோம். ஏனெனில் 2000 பங்குகள் வாங்கி இருப்பார். ஒரு பங்கின் மூலம் அவருக்கு ₹1.5 வருமானமாக கிடைக்கும். இப்போது பார்ப்போம், இந்த பங்குகளை ஓராண்டின் இறுதியில் இந்த வருமானத்தை பெற்ற பின்னர் விற்கின்றார். ஒரு பங்கை ₹26 வீதம் விற்கின்றார். ஆகவே பாருங்கள், இப்போது ஒரு பங்கை விற்பதால் அவர் பெறும் பணத்தை காணுவோம். பாருங்கள், பங்கொன்றை விற்பதால் அவர் அடையும் இலாபம். பாருங்கள், ஒரு பங்கை ₹26 விற்கிறார். ₹25 படி வாங்கினதை. ஆகவே ₹1. அவ்வாறான அவரிடம் 2000 பங்குகள் உண்டு. ஆகவே அது முதலீட்டு இலாபமாகும். அது பங்கு லாபம் அல்ல, அது முதலீட்டு லாபம். அப்ப அவரது முதலீட்டு லாபம். இந்த முதலீட்டினால் பாருங்கள், அவருக்கு பங்கு லாபத்தை கண்டோம். இப்போது நாங்கள் பங்கு லாபத்தை அவர் என்ன செய்கிறார்? பங்குகளை விற்று பெற்றதால் வந்த அதை லாபம் தான் அந்த முதலீட்டு லாபம். பாருங்கள், 1 தர 2000, ₹2000. அப்ப பாருங்கள், ஏற்கனவே அவருக்கு பங்கு லாப வருமானம் 3000. இப்போது பங்குகளை விற்று பெற்ற வருமானம் 2000. ஆகவே மொத்த வருமானம் பாருங்கள், 3000 சக 2000. ஆகவே ₹5000 இவரது மொத்த வருமானம். ஆனால் வங்கியில் வைப்பு செய்வதால் அவருக்கு ₹4500 தான் கிடைத்தது. இங்கே ₹5000 வருமானமாக கிடைத்துள்ளது. ஆகவே எது லாபகரமானது? இந்த கம்பெனி பியில் முதலிடுவது லாபமானது. அது எவ்வளவு லாபகரமானது? ₹500 லாபகரமானது. பாருங்கள், இங்கே வங்கி ஏயில் ₹4500, கம்பெனி பியில் பாருங்கள் ₹5000. ஆகவே பாருங்கள், கம்பெனி பியில் இலாபகரமானது. எவ்வளவு இலாபகரமானது? 5000, அங்கே 4500. 5000-ல் 4500 நாங்கள் கழித்தோமெனில் ₹500 லாபம். என்ன வினா பாருங்கள், மிக இலகுவா. விற்கின்றார், இதனால் அவருக்கு கிடைக்கின்ற லாபம் பாருங்கள், கூடுதலான வருமானம் கிடைக்கின்றது என காரணங்களுடன் காட்டுக. பாருங்கள், வங்கியில் 4500, கம்பெனியில் பங்குகளை வாங்கி விற்பதன் மூலம் ₹5000 ஆகியால் அங்கே ₹500 அதிகமாக கிடைக்கின்றது. இப்போது பார்ப்போம் இரண்டாவது பகுதி. ஆண்டின் இறுதியில் அவருக்கு கிடைக்கும் மொத்த வருமானத்தை முதலீடு செய்த பணத்தின் சதவீதமாக தருக. மிக இலகு. பாருங்கள், ஆண்டு இறுதியில், இது இரண்டாவது பகுதி. நாங்கள் ஆண்டு இறுதியில்
மொத்த வருமானத்தை முதலில் காணுவோம். மொத்த வருமானம் வங்கியில் 4500, கம்பெனியில் 5000, ஆகவே மொத்தமாக 9500. இப்போது பார்ப்போம் மொத்த வருமானம் முதலீட்டின் சதவீதமாக மிக இலகுவாக பாருங்கள். 100,000 மொத்த 100,000 முதலீடு, அதற்காக 9500 வருமானமாக கிடைத்துள்ளது. ஆகவே சதவீதமாக எழுதும் போது பாருங்கள் 2 பூஜ்ஜியங்கள், 2 பூஜ்ஜியங்களை நீக்கும் போது 95 9.5%, 9.5% லாபமாகும். ஆகவே இப்போது நாங்கள் இந்த வினாவுக்குரிய 10 புள்ளிகளை நாங்கள் பார்ப்போம். முதலில் பாருங்கள், வங்கி ஏயில் வட்டி காண்பதற்காக நாங்கள் 2 புள்ளிகளையும், இப்போது இந்த முதலீடு பங்குகளின் எண்ணிக்கையை காண்பதற்கு ஒன்றாக 3 புள்ளிகள், இங்கே வருமானத்தை காண்பதற்காக 1 புள்ளி, 4 புள்ளி, அடுத்து 4 புள்ளிகள். இப்போது பாருங்கள், அடையும் இலாபம் 1 ரூபாய் ஆகையால் 2000 ரூபாய், மொத்தம் 2000 பங்குகளுக்கும். ஆகவே இங்கே 1.5. அடுத்து மொத்த வருமானத்தை காணுவோம் 6, வருமான வித்தியாசம் 1 500 ஆகையால் அதற்கு 1 புள்ளி. மீண்டும் நாங்கள் இப்போது இரண்டாவது பகுதியை பார்ப்போம். அங்கே 3 புள்ளிகள், மொத்த வருமானத்தை காண்பதற்கு 1 புள்ளி, இங்கே அமைத்து தீர்ப்பதற்கு 1 புள்ளி என மொத்தம் 10 புள்ளிகளை நாங்கள் இந்த வினாவுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மாணவர்களே, மிக இலகுவாக நாங்கள் முதலில் கம்பெனி மற்றும் வங்கிகளில் பெறும், கம்பெனியில் முதலிடுவதால் ஏற்படும் லாபத்தையும் பங்கு லாபத்தையும், அந்த பங்குகளை விற்று பெறும் அந்த முதலீட்டு லாபத்தையும் காண்கிறோம். அடுத்து நாங்கள் பார்ப்போம், அடுத்து வங்கியில் வைப்பில் இடுவதால் பெறும் அந்த நிலையான வைப்பு வட்டியையும் கண்டு அந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை நாங்கள் கண்டு தொடர்பினை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோம். இப்போது நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கான இரண்டாவது வினாவை நாங்கள் பார்க்க உள்ளோம். இரண்டாவது வினா பாருங்கள், மிக இலகுவானது, ஒரு வரைவு வினா. ஆயிடை மற 2 சிறிதல்லது சமன் x சிறிதல்லது சமன் 4 இருபடி சார்பு y சமன் x வர்க்கம் சய 2x சில எக்ஸின் பெருமானங்களை ஒத்த வையின் பெருமானங்களை காட்டும் ஒரு பூரணமற்ற அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. பாருங்கள், இப்போது இந்த அட்டவணையில் எக்ஸும் எக்ஸின் பெருமானங்களுக்கு ஏற்ற வகையில் வையின் பெருமானங்களும் இங்கே தரப்பட்டுள்ளன. எக்ஸ் சமன் 3 ஆக இருக்கும் போது வையின் பெருமானத்தை காண்க. இதை நாங்கள் அந்த வரைவின் சமச்சீரை வைத்துக் கொண்டும் காண முடியும். பாருங்கள், 8 எனில் 8, 0 எனில் 0, ஆகவே 3 எனில் 3, இதற்கு 1 புள்ளி. அல்லது நாங்கள் பாருங்கள் பிரதியிடுவதன் மூலம் காண வேண்டும் எனில் பாருங்கள், y சமன் x வர்க்கம் சய 2x 3 பிரதியிட்டால் y சமன் 3 வர்க்கம் சய 2 தர 3, 9 சய 6, 3 என்ற வாரம் காண முடியும். இப்போது புள்ளியை நாங்கள் கண்டுவிட்டோம், 1 புள்ளி அங்கே. இப்போது நியம அச்சு தொகுதியையும் ஓர் உகந்த அளவிடையையும் பயன்படுத்தி மேற்குறித்த பெருமான அட்டவணைக்கேற்ப தரப்பட்டுள்ள இருபடி சார்பின் வரைவை ஒரு வரைவுத்தாளில் வரைக. மிக இலகுவாக நாங்கள் இந்த வரைவுத்தாளில் வரைவோம். அதாவது நாங்கள் என்ன உகந்த அளவிடையை பெற்றுக்கொள்ள வேண்டும். வளமையாக பாருங்கள், 10 சிறு பிரிவுகளை நாங்கள் ஓரலகாக கொள்ள முடியும். 10 சிறு பிரிவுகளை நாங்கள் ஓரலகாக கொள்ள முடியும் மாணவர்களே. ஆகவே பாருங்கள், இப்போது நாங்கள் வரைய போகிறோம். முதலில் எக்ஸ் ஆனது மற 2 நேர் 4 வரையும், y ஆனது மற 1 8 வரையும். ஆக எக்ஸால் ஒரு எக்ஸ் அச்சை நாங்கள் கீழே வரையலாம், ஏனெனில் மேலே தான் கூடுதலாக 8 வரையும் உள்ளது. எக்ஸ் அச்சு கீழே நாங்கள் வரைந்து கொள்ள முடியும். எக்ஸ் அச்சினை இவ்வாறு வரைந்து கொள்ளுவோம். y அச்சை பாருங்கள், எக்ஸ் ஆனது மற 2 4 எனும்போது 3 ஒரு பங்காக நாங்கள் வரைவோம். இப்போது நாங்கள் புள்ளிகளை நாங்கள் குறிக்க வேண்டும். பாருங்கள், 1 2 3
4 5 6 என்ற வகையில் எங்களுக்கு 5 4 காணும். மறை 1 மறை 2 இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 என்று செல்லும். இது y அச்சு, இது x அச்சு. மறை 1 மறை 2 மறை 1 போதுமானது எங்களுக்கு. 1 2 3 4 5 மறை 1 மறை 2 1 2 3 4 5 6 7 8 9 இங்கே மறை 1 மறை 2. இப்போது நாங்கள் புள்ளிகளை குறிப்போம். மறை 2க்கு 8 பாருங்கள். மறை 2க்கு நேர் x ஆனது மறை 2 எனின் y கூறு 8. மறை 1 எனின் 3. 0 எனில் 0. 1 எனில் மறை 1. 2 எனில் 0. 3 எனில் 3. 4 எனில் 8. பாருங்கள் 4 எனில் 8. ஆகவே இப்போது இவற்றினை நாங்கள் இணைப்போம். பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் இணைத்து கொள்ள முடியும். பென்சிலால் நாங்கள் வரைந்து கொள்ளுவோம். எங்களுக்கான வரைப்பினை நாங்கள் இப்போது வரைந்து கொண்டோம். அச்சுக்களுக்கு ஒரு புள்ளி, புள்ளிகளை நாங்கள் சரியாக குறிப்பதற்கு ஒரு புள்ளி, வளை வரைவதற்கு ஒரு புள்ளி என இங்கே 3 புள்ளிகளை நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பாருங்கள் நாங்கள் இப்போது வரைப்பினை வரைந்து விட்டோம். வரைவின் திரும்பல் புள்ளியின் ஆள் கூறுகளை எழுதுக. வரைவின் திரும்பல் புள்ளி என்பது இங்கே பாருங்கள், இந்த வரைவானது இழிவு வரைவு. இதன் திரும்பல் புள்ளி பாருங்கள், மறை 1 1 மறை 1இல் இந்த வரைவானது திரும்புகிறது. அதாவது இழிவு புள்ளியாக இது அமைகிறது. 1 மறை 1. ஆகவே அது 1 மறை 1 என்றவாறு நாங்கள் அங்கே குறித்து கொள்ள முடியும். அடுத்து தரப்பட்டுள்ள இருபடி சார்பை வரைவு வடிவம் xi முழுவதன் வர்க்கம் சக bயில் எடுத்துரைக்க. மிக இலகுவாக பாருங்கள், 4வது பகுதி. இந்த திரும்பல் புள்ளியை வைத்தே நாங்கள் குறித்து கொள்ள முடியும். பாருங்கள், சமச்சீரச்சின் சமன்பாடு x சமன் 1. ஆகவே அதனை நாங்கள் எழுதலாம் y சமன் x(1) முழுவதன் வர்க்கம் இழிவு பெருமானம் மறை 1. x சமன் 1 ஆகையால் x(1) என எழுதுகிறோம். x(1) முழுவதன் வர்க்கம், அடுத்து இழிவு பெருமானம் மறை 1 (1). ஆகவே இங்கே a சமன் 1 b சமன் மறை 1 இருக்கும். மிக இலகுவான 5வது பகுதி. ஆயிடை மறை 1 சிறிது y சிறிதல்லது சமன் 3ற்கு சார்பு அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சை பெருமான ஆயிடையை எழுதுக. வையினது பாருங்கள், வையின்ற வீச்சு மறை 1 பாருங்கள், வையின் மறை 1 சிறிது. அவை நாங்கள் வையிலே மறை 1 நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். சிறிது 3 அது சமன். அவை நாங்கள் இந்த வீச்சில் பாருங்கள், y சிறிது மறை 1 மறை 1 சிறிது y சிறிது அல்லது சமன் 3 எனும் வீச்சில். அப்ப இந்த வீச்சில் பாருங்கள் எங்களுடைய சார்பினை பாருங்கள், இங்கிருந்து இதுவரையும் வருகிறது. இப்போது பாருங்கள், சார்பு அதிகரிக்கும் வீச்சு, சார்பின் அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு என்றால் பாருங்கள் இந்த போக்கில் குறைகிறது. ஆனால் இதிலிருந்து, அதாவது இந்த எக்ஸினது வீச்சு எக்ஸினது பெருமானம் 1லிருந்து இப்போது இந்த 3 போகும் வரையும் அதிகரிக்கிறது. அப்போ இந்த 1க்கும் இந்த 3க்கும் இடைப்பட்ட இந்த பிரதேசத்தில் தான் சார்பின் வீச்சு அதிகரிக்கிறது. அவ இங்கே 1க்கு சமன் இல்லை, இது சமன் இல்லை. அவை 1 சிறிது எக்ஸ் சிறிது அல்லது சமன் 3 ஆகும். சிறிது அல்லது சமன் பாருங்கள், 3க்கு சமன் அல்ல 3 விட குறைவு. அது 1 சிறிது எக்ஸ் சிறிது அல்லது சமன் 3. ஏன் 3க்கு சமன் ஆகியால் இங்கே சமனும், இங்கே மறை 1க்கு சமன் இல்லை, அந்த வீச்சு ஆகிய அங்கே வரவில்லை. ஆகவே பாருங்கள், மிக விலகுவாக இந்த வையின் பெருமானங்களுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் இந்த எக்ஸின் வீச்சை இங்கே கண்டுள்ளோம்.
இதற்கு 2 புள்ளிகள், இங்கே 2 புள்ளிகள், திரும்பல் புள்ளிக்கு 2 புள்ளி, மொத்தமாக 10 புள்ளிகள். பாருங்கள், இது எங்களது இரண்டாவது வினா. இரண்டாவது வினாவுக்கு நாங்களுக்கு 10 புள்ளிகள் கிடைத்துள்ளன. அடுத்து பார்ப்போம் மூன்றாவது வினாவை. நாங்கள் இப்போது பகுதி 2 காபோத சாதாரண தர பரீட்சை 2019 வினாத்தாளின் இரண்டாவது வினாத்தாளின் மூன்றாவது வினாவை இப்போது பார்க்க உள்ளோம். ஒரு நடன குழுவில் 5 ஆண் பிள்ளைகளும் 4 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். ஒரு குறித்த நடனத்தில் எல்லா ஆண் பிள்ளைகளும் விலையில் சமனான உடைகளை அணிந்திருக்கும் அதேவேளை எல்லா பெண் பிள்ளைகளும் விலையில் சமனான உடைகளை அணிந்திருந்தனர். ஆண் உடை தொகுதிகள் 2 விலை பெண் உடை தொகுதி 3 விலையினும் ரூபாய் 1000 கூடியதாகும். குழுவின் எல்லா பிள்ளைகளினதும் உடை தொகுதிகளுக்கான மொத்த செலவு ரூபாய் 14,000 ஆகும். ஓர் ஆண் பிள்ளையின் உடை தொகுதியின் விலை ரூபாய் X எனவும் ஓர் பெண் பிள்ளையின் ஓர் உடை தொகுதியின் விலை ரூபாய் Y எனவும் கொண்டு மேற்குறித்த தகவல்களை வகை குறிக்கும் ஓர் ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடியை உருவாக்குக. அச்சமன்பாடுகளை தீர்ப்பதன் மூலம் ஓர் ஆண் பிள்ளையின் ஓர் உடை தொகுதியின் விலையையும் ஒரு பெண் பிள்ளையின் ஓர் உடை தொகுதியின் விலையையும் வேறு வேறாக காண்க. இதுதான் உங்களுக்கான மூன்றாவது வினாவின் A பகுதி. இங்கே இது இரு பகுதிகளாக உண்டு. 3A மற்றும் 3B என்ற வகையில் அங்கே B பகுதி சுருக்கு அட்சர கணித பின்னங்களை கொண்டதாக உள்ளது. நாங்கள் முதலில் இப்போது அந்த A பகுதிக்குரியதை பார்ப்போம். பாருங்கள், இதனை நாங்கள் பாருங்கள் இரு ஒருங்கமை சமன்பாடுகள், அதாவது ஒரு ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடியை உருவாக்குவதன் மூலம் நாங்கள் இங்கே தீர்த்து கொள்ள முடியும். பார்ப்போம். முதலில் பாருங்கள், ஆண் பிள்ளையின் ஓர் உடை தொகுதியின் விலை X, பெண் பிள்ளையின் உடை தொகுதியின் விலை Y. முதலில் பாருங்கள், இதிலே ஆண் உடை தொகுதிகள் 2 விலை, ஆகவே அது 2X ஆனது பெண் உடை தொகுதிகள் 3 விலையினும் 1000 கூடியது. இப்போ 3Yயிலும் 1000 அதிகம். இதை நாங்கள் ஒரு ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடி வடிவத்திற்கு கொண்டு வருவதற்கு 2X ஆய 3Y சமன் 1000 மாணவர்களே 1000. இது முதலாவது சமன்பாடு. எங்களால் ஒரு சமன்பாட்டினை உருவாக்க முடிந்துள்ளது. இது முதலாவது பகுதி. நாங்கள் சமன்பாட்டு ஜோடியை உருவாக்குகிறோம். இரண்டாவது பகுதியில் தான் நாங்கள் அதனை தீர்க்க போகிறோம். முதலில் மிக இலகுவாக பாருங்கள், 2X ஆய 3Y சமன் 1000 என பெற்றுள்ளோம். அடுத்து பாருங்கள், எல்லா பிள்ளைகளினதும் உடை தொகுதிகளுக்கான மொத்த செலவு ரூபாய் 14,000. எல்லா பிள்ளைகளினும் போது பாருங்கள், 5 ஆண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளைக்கு X எனில் 5 ஆண் பிள்ளைக்கும் 5X, ஒரு பெண் பிள்ளைக்கு Y, 4 பெண் பிள்ளைகளுக்கு 4Y, மொத்த செலவு 14,000. ஆகவே இது இரண்டாவது சமன்பாடு. நாங்கள் இப்போது இந்த சமன்பாட்டு ஜோடியை உருவாக்கியுள்ளோம். உருவாக்கிய சமன்பாட்டு ஜோடியை நாங்கள் தீர்க்க வேண்டும். தீர்த்து ஒவ்வொன்றையும் நாங்கள் காண வேண்டும். அதற்காக பாருங்கள், இப்போது உருவாக்கிய சமன்பாட்டு ஜோடிகளுக்கான புள்ளி மிக இலகுவாக ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் ஒவ்வொரு புள்ளி வீதம் 2 புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், ஆண் உடை தொகுதி 2 விலையானது பெண் உடை தொகுதி 3 விலையிலும் ரூபாய் 1000 அதிகமாகும். ஆகவே நாங்கள் அதிலிருந்து 2X ஆய 3Y சமன் 1000 என எடுத்தோம். அடுத்து பாருங்கள், மொத்த பிள்ளைகள் 5 ஆண்களினதும் 4 பெண்களினதும் மொத்த செலவு 14,000. ஆகவே பார்ப்போம், இப்போது இவற்றினை தீர்ப்போம். பாருங்கள், இப்போது நாங்கள் சமன்பாட்டை உருவாக்கி விட்டோம். இரண்டாவதாக இப்போது நாங்கள் இரண்டாவது பகுதியில் இந்த சமன்பாட்டினை தீர்க்க உள்ளோம். பாருங்கள், இந்த சமன்பாட்டை தீர்ப்பதற்காக முதலில் 2X ஆக 3Y சமன் 1000, 5X ஆக 4Y சமன் 14,000. Xின் குணகங்களையும் Yயின் குணகங்களையும் ஒப்பிடுவோம். இங்கே Xின் குணகம் 2ம் 5ம், Yயிலே குணகம் மறை 3ம் நேர் 4ம். ஆக நாங்கள் Yயின் குணகங்களை சமப்படுத்துவது இலகு. ஏனெனில் அங்கே வித்தியாசமான அடையாளங்கள் வரும்போது கூட்டலாம் எங்களால். ஆகவே பாருங்கள், முதலாவது சமன்பாட்டை நாங்கள் 4 பெருக்கலாம். முன்னாங்க 12 ஆக்குவோம். இரண்டாவது சமன்பாட்டை
3 பெருக்குவோம். பாருங்கள், 4 2 8x, 3 12y சமன் 4 தர 1000 4000. இப்போது இது ஒரு புதிய சமன்பாடு, மூன்றாவது சமன்பாடு. அடுத்து இப்போது பாருங்கள், இரண்டாவது சமன்பாட்டை 3 பெருக்குவோம். 3 15x சக 3 12y சமன் 3 தர 14 42 42,000. இப்போது மிக இலகுவாக இந்த இரண்டையும் கூட்டினால் நேர் 12வையும் மறை 12வையும் 0. ஆகவே 3 சக 4 15x சக 8x ஆனது 23x. 42,000 4000 கூட்டினால் அது 46,000. 23x ஆனது 46,000க்கு சமனாகும். ஆகவே எக்ஸினை காண்பதற்கு நாங்கள் 23ஆல் வகுப்போம். வகுக்கும் போது பாருங்கள், x சமன் 23 46 2000. இப்போது எக்ஸினது பெறுமதி, அதாவது ஆண் பிள்ளை ஒருவரின் உடைக்குரிய பெறுமதி 2000 என கண்டுள்ளோம். அடுத்து இவை யாதாயினும் ஒரு சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் வையின் பெறுமதியை காண முடியும். ஆகவே பாருங்கள், எக்ஸ் சமன் 2000-னை சமன்பாடு 1 பிரதியிடுவோம் அல்லது 2. எக்ஸ் பாருங்கள், 2 பிரதியிடுதல் இது ஏன் சுகம், அது சகவில் உள்ளது, கூட்டுதலாக உள்ளது. 2 பிரதியிட மிக இலகுவாக பாருங்கள், 5x சக 4y சமன் 14,000. ஆகவே இதிலே வந்து பாருங்கள், மிக இலகுவாக எக்ஸ் சமன் 2000 என்றவாறு நாங்கள் பிரதியீடு செய்வோம். எக்ஸ் சமன் 2000, 5 தர 2000 சக 4y சமன் 14,000. ஆகவே இது 10,000 சக 4y தான் 14,000 ஆகும். ஆகவே இப்போது நாங்கள் இருபுறமும் 10,000 கழித்தோம் எனில் 4y 14,000 சய 10,000. ஆகவே 4y ஆனது 4,000. ஆகவே ஒரு வையை காண நாங்கள் 4 வகுத்தால் y சமன் 1000. ஆண் பிள்ளை ஒருவருக்கான உடையின் பெறுமதி 2000, பெண் பிள்ளை ஒருவருக்கான உடையின் பெறுமதி 1000. ஆக பாருங்கள், ஆண் பிள்ளை ஒருவருக்கான உடை, உடை 2000 ரூபாய். பெண் பிள்ளை ஒருவருக்கான உடை வந்து 1000 ரூபாய். பாருங்கள், இப்போது எங்களுக்கான அந்த ஏ பகுதிக்குரிய இந்த இரு பகுதிகளுக்குமான விடைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். ஆகவே பாருங்கள், இப்போது புள்ளிகள், முதலாவது பகுதிக்கு 2 புள்ளிகளும், இங்கே நாங்கள் எக்ஸை காண்பதற்கு 2 புள்ளிகளும், அதனை பிரதியிட்டு வையை காண்பதற்கு 2 புள்ளிகளும், பின்னர் இந்த ஆண் பிள்ளையின் உடை 2000 மற்றும் பெண் பிள்ளையின் உடை 1000 என குறிப்பதற்கும் ஒரு புள்ளியை நாங்கள் இங்கே வழங்கியுள்ளோம். கவனியுங்கள், இதிலே கட்டாயமாக இறுதியில் அந்த நாங்கள் எக்ஸையும் வையையும் கண்டோம். அந்த எக்ஸும் வையும் என்னென்னத்தை குறிக்கின்றது என்பதை நாங்கள் கட்டாயமாக குறித்து கொள்ள வேண்டும். ஆகவே இது வந்து ஏ பகுதி. மூன்றாவது வினாவின் பி பகுதிக்கு செல்லுவோம். சுருக்குக 5x கீழ் x வர்க்கம் சய 1 சய 4 கீழ் x ஆக 1. ஆகவே முதலில் இப்போது பகுதிகளை பார்ப்போம். x வர்க்கம் சய 1 x ஆக 1. ஆகவே இதனை நாங்கள் காரணிப்படுத்த வேண்டும். x வர்க்கம் சய 1-னை எவ்வாறு x ஆக 1 x சய 1 என்றவாறு எழுதலாம். இரு வர்க்க வித்தியாசமாக எழுதும் போது ஒரு தடவை கூட்டலாம், ஒரு தடவை கழிக்கலாம். பாருங்கள்,
5 எக்ஸின் கீழ் பாருங்கள் எக்ஸ் வர்க்கம் சாய 1 வர்க்கம் எனும்போது எக்ஸ் சாய 1 எக்ஸ் ஆக 1 என எழுதலாம். சாய 4 கீழ் இங்கே எக்ஸ் ஆக 1 என்ற வகையில் எழுதலாம். ஆகவே இப்போ இரண்டுக்குமான போமசி பொது காரணி எக்ஸ் ஆக 1, அதை விட இங்கே எக்ஸ் ஆய 1 உள்ளது. ஆக மிக இலகுவாக பாருங்கள் இப்போது எக்ஸ் ஆய 1 எக்ஸ் ஆக 1 எனும் போது இங்கே 5x சாய இங்கே எக்ஸ் ஆக 1 தான் இருக்கு. ஆகவே 4 மடங்கு எக்ஸ் ஆய 1. இப்போது இதை சுருக்குவோம் பாருங்கள் 5x 4 தர எக்ஸ் மறை தர நேர் மறை 4x மறை தர மறை நேர் 4 1 4. ஆகவே இது எக்ஸ் ஆய 1 எக்ஸ் ஆக 1. ஆகவே பாருங்கள் இப்போது 5xல் 4x போனால் 1x சாக 4 கீழ் எக்ஸ் ஆய 1 எக்ஸ் ஆக 1. மிக இலகுவாக நாங்கள் இப்போது முதலில் பொமசியை கண்டு அதை நாங்கள் பெருக்கி சுருக்குவதன் போது நாங்கள் இந்த எக்ஸ் ஆக 4 கீழ் எக்ஸ் ஆய 1 எக்ஸ் ஆக 1 என்ற வகையில் நாங்கள் இந்த விடையினை பெற்றுள்ளோம். ஆகவே இந்த பகுதிக்கான விடைக்குரிய புள்ளி 3. இப்போது நாங்கள் 3வது வினாவை பார்த்துள்ளோம். அடுத்த மாணவர்களை நாங்கள் எங்களுடைய இந்த 4வது வினாவுக்கு செல்லுவோம். 4வது வினாவை காணுங்கள். ஒற்றை வினாவாக அமைந்துள்ளது. பாருங்கள் அரை எக்ஸ் அலகுகளாக உள்ள ஒரு அரைவட்டம் ஏயினாலும் அரைவட்டத்துடன் ஒருமையாகவும் மைய கோணம் 60 பாகையாகவும் உள்ள ஒரு ஆரச்சிறை பியினாலும் ஆக்கப்பட்ட ஓர் அடர் உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஏயின் பரப்பளவும் பியின் பரப்பளவும் சமனெனின் எக்ஸினால் இருபடி சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சாய 4x சாய 8 சமன் 0 திருப்தியாக்கப்படுகின்றது என காட்டி எக்ஸின் ஒரே ஒரு பெருமானத்தை மாத்திரம் எடுக்கத்தக்கது என காட்டி காரணங்களுடன் காட்டு. எக்ஸ் ஆனது ஒரே ஒரு பெருமானத்தை மாத்திரம் எடுக்கும் என்பதை காரணங்களுடன் காட்டுக. பின்னர் வர்க்கமூலம் 3 பெருமானத்திற்கு 1.73 பயன்படுத்தி ஆரச்சிறை பியின் ஆரைக்கு ஓர் அண்ணளவு பெருமானத்தை முதலாந்த சமதானத்துக்கு காண்க. ஆகவே பாருங்கள் இது ஒரு இருபடி சமன்பாட்டு வினா. இந்த இருபடி சமன்பாட்டு வினா பாருங்கள் ஒரே வினாவாக பந்தியாக வினவப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் இப்போது இந்த 10 புள்ளிக்குரிய இந்த முழு வினாவையும் ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் செய்ய வேண்டும். பாருங்கள் இப்போது இந்த இரு ஆரைச்சிறைகளும் அரைவட்டமும் இந்த 60 பாகை ஆரைச்சிறை கோணம் கொண்ட இந்த ஆரைச்சிறையும் பரப்பளவில் சமனாகும். ஆகவே பாருங்கள் இப்போது அவற்றின் ஆரைகளை நோக்குவோம். அரைவட்டத்தினது ஆரை எக்ஸ். ஆகவே இந்த பகுதி எக்ஸ். ஆகவே இந்த ஆரைச்சிறையினது ஆரையானது இந்த எக்ஸ் உடன் 4 அலகுகளை சேர்க்கும் போது கிடைக்கும். ஆகவே பாருங்கள் மிக இலகுவாக முதலில் இந்த அரைவட்டத்தினது பரப்பளவையும் ஆரைச்சிறையினது பரப்பளவையும் நாங்கள் சமப்படுத்துவோம். பாருங்கள் மிக இலகுவாக பாருங்கள் அரைவட்டத்தின் பரப்பளவும் பரப்பளவானது ஆரைச்சிறையின் பரப்பளவுக்கு சமன். ஆகவே மாணவர்களை இப்போது பாருங்கள் அரைவட்டத்தின் பரப்பளவு அரைதர பை ஆர் வர்க்கம் அரை ஆர். ஆரங்கு அங்கே வந்து பாருங்கள் எக்ஸ் ஆக இருப்பதால் நாங்கள் இதனை எக்ஸ் சார்பில் நாங்கள் எழுதுவோம். பாருங்கள் அரைவட்டத்தின் பரப்பளவை பாருங்கள் அரை பை எக்ஸ் வர்க்கம் என எழுதலாம். ஏன் அரையானது இங்கு எக்ஸ் ஆக அமைந்துள்ளதால் அரை பை எக்ஸ் வர்க்கம். ஆரைச்சிறையானது மைய கோணம் 60 பாகையை கொண்டது. ஆகவே பாருங்கள் 360 60 தர பை ஆர் வர்க்கம். இங்கே ஆரை பாருங்கள் அதற்கு அரைவட்டத்தின் ஆரை எக்ஸ் உடன் இந்த 4 அலகுகளை நாங்கள் சேர்க்கிறோம். எக்ஸ் ஆக 4 முழுவதன் வர்க்கம். இப்போது மிக இலகுவாக பையினை நீக்கலாம். ஆகவே பாருங்கள் இது எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 2. இப்போது இங்கே சுருக்கலாம் பாருங்கள்
பூஜ்ஜியத்தையும் பூஜ்ஜியத்தையும் நீக்கலாம். 6 1 6 6 6 36. அது பாருங்கள் 6 1 x-ஆக 4 முழுவதன் வர்க்கம். இப்போது இவற்றின் விரிவுகளை எழுதி சுருக்கி நாங்கள் இந்த x வர்க்கம் சய 4 x 8 சமன் 0ற்கு சமப்படுத்துவோம். மிக இலகுவாக பாருங்கள். முதலில் 6 2 பெருக்கும் போது 6x வர்க்கம் சமன் 2 மடங்கு x-ஆக 4 முழுவதன் வர்க்கத்தை எழுதலாம். x வர்க்கம் சக 4 2 8x சக 4 16. அடுத்து நாங்கள் இந்த அடைப்பினை நீக்குவோம். 6x வர்க்கம் 2x வர்க்கம் சக 8 16x சக 16 32. அனைத்தையும் பாருங்கள் பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துவதற்காக இடதுபுறம் கொண்டு வருவோம். பாருங்கள் 6x வர்க்கம் சய 2x வர்க்கம் சய 16x சய 32 தான் 0. இப்போது பாருங்கள் 6x வர்க்கத்தில் 2x வர்க்கத்தை நாங்கள் நீக்கினால் அது 4x வர்க்கம். 4x வர்க்கம் சய 16x சய 32 தான் 0. இதிலிருந்து பாருங்கள் மாணவர்களை மிக இலகுவாக அனைத்தும் 4 மடங்குகளாக உள்ளன. ஆகவே நாங்கள் 4 வகுக்கலாம். x வர்க்கம் சய 4x சய 8 32 0க்கு சமன். பாருங்கள் x வர்க்கம் சய 4x சய 8 தான் 0. பாருங்கள் அதுதான் எங்களுக்கு கேட்கப்பட்டது. இப்போது திருப்தியாக்கப்படுகின்றது என காட்டி x ஒரே ஒரு பெருமானத்தை மாத்திரம் எடுக்கத்தக்கதென காரணங்களுடன் காட்டுக. அடுத்து பார்ப்போம். வர்க்கமூலம் 3 பெருமானத்திற்கு 1.73 பயன்படுத்தி ஆரைச்சிறை b-யின் ஆரைக்கு ஓர் அண்ணளவு பெருமானத்தை முதலாம் தசமதானத்திற்கு காண்க. பார்ப்போம் மாணவர்களே. இப்போது x ஆனது ஒரே ஒரு பெருமானத்தை மாத்திரம்தான் எடுக்கும் என்பதை நாங்கள் காட்ட வேண்டும். அதற்காக நாங்கள் இந்த இருபடி சமன்பாட்டை தீர்க்க உள்ளோம். 2 முறைகளில் நாங்கள் தீர்க்கலாம். நிறைவர்க்கமாக்குதல் மூலம் தீர்க்கலாம், அல்லது நாங்கள் சமன்பாட்டினை உபயோகித்து தீர்க்கலாம். நாங்கள் பார்ப்போம். வர்க்க பூர்த்தியாக்கல் அல்லது நிறைவர்க்கமாக்கல் முறை மூலம் நாங்கள் இந்த சமன்பாட்டினை தீர்ப்போம். அது இலகுவானது. பாருங்கள். ஆகவே நாங்கள் இதனை வர்க்க பூர்த்தியாக்கல் முறை அல்ல நிறைவர்க்கமாக்குவதற்கு இந்த 8னை இருபுறமும் கூட்டுவோம். பாருங்கள் x வர்க்கம் சய 4x ஆனது 8ற்கு சமன். இப்போது x வர்க்க சய 4x-னை நிறைவர்க்கமாக்குவதற்கு x-னது குணகத்தை நாங்கள் கருத வேண்டும். x-னது குணகமானது அதன் அரைவாசியின் வர்க்கத்தை இருபுறமும் கூட்டுவதால் எங்களுக்கான இந்த நிறைவர்க்கத்தை மிக இலகுவாக காணலாம். x வர்க்கம் சய 4x சக 4 தான் 8 சக 4ற்கு சமன். பாருங்கள் x-னது குணகத்தின் அரைவாசியினது வர்க்கத்தை நாங்கள் எடுத்துள்ளோம். ஆகவே பாருங்கள் இப்போது x சய 2 முழுவதன் வர்க்கம் தான் 12ற்கு சமன். ஆகவே இதிலிருந்து நாங்கள் x சய 2னை நாங்கள் காணுவோம். வர்க்கமூலம் 12 நேர் அல்லது மறை. மாணவர்களே, நேர் அல்லது மறை வர்க்கமூலம் 12. ஏனெனில் 12 வர்க்கமூலமாக நேரன் அல்லது மறையன் கிடைக்கப்பெறலாம். ஆகவே பாருங்கள் இதிலிருந்து x சமன் 2 சக அல்லது சய வர்க்கமூலம் 12. 2 சக அல்லது சய வர்க்கமூலம் 12. இங்கே இரு பெருமானங்கள் எங்களுக்கு x-ற்கு கிடைக்கப்பெறும். பாருங்கள் x சமன் 2 சக சேடு 12 வர்க்கமூலம் 12 அல்லது x சமன் 2 சாய வர்க்கமூலம் 12. ஆகவே பாருங்கள் இப்போது இதனை மிக இலகுவாக தீர்க்கலாம். பாருங்கள் 12 என்பது ஒரு நிறைவர்க்க எண் அல்ல. ஆனால் அதனை நிறைவர்க்க எண் ஒன்றின் பெருக்கமாக எழுதலாம். நாம் 3 12 என எழுதலாம். அதை பாருங்கள் x சமன் 2 சக
4 தர 3 அல்லது இங்கேயும் பாருங்கள் எக்ஸ் சமன் 2 சய 4 தர 3. இதிலிருந்து எக்ஸ் சமன் 2 சக 2 சேடு 3 அல்லது எக்ஸ் சமன் 2 சய 2 சேடு 3. இங்கே பாருங்கள் இது ஒரு நேர்பெருமானம். ஆனால் இது பாருங்கள் 2 சேடு 3 ஆனது 2 விட பெரியது. 2 தர 2 விட 3 சேடு 3 வந்து பாருங்கள் 1 விட பெரிய எண்ணாகியால் கட்டாயம் இந்த 2 சேடு 3 2 விட பெரிதாகியால் இது ஒரு மறையெண் பெருமானம். அவை நீளங்கள் வந்து மறையெண்களில் அமைய முடியாதாகியால் இது பொருத்தமற்றது. இது பொருத்தமற்றது. பொருத்தமற்றது ஏனெனில் 2 சேடு 3 மாணவர்களே 2 விட பெரிது. ஆகவே 2 விட பெரிய ஒன்று என்ற 2 கழிக்கும் போது அங்கே மறைப்பெருமானம் கிடைக்கப்பெறும். ஆகவே அதனால் அது பொருத்தமற்றது. நீளங்கள் மறைப்பெருமானங்களாக அமையாது. ஆகவே இப்போது எக்ஸ் சமன் 2 சக 2 சேடு 3 என நாங்கள் கருத முடியும். ஆகவே இப்போது நாங்கள் வர்க்கமூலம் 3க்கு நாங்கள் பிரதியீடு செய்வதன் மூலம், அதாவது இந்த சேடு 3ற்காக பெருமானத்தை பிரதியீடு செய்வதன் மூலம் எக்ஸினை காண முடியும். பாருங்கள், நாங்கள் சேடு 3க்கு பதிலாக 1.73 நாங்கள் பிரதியிடுவோம். 1.73 நாங்கள் பிரதியிடுவோம். பாருங்கள், 2 சக 2 தர 1.73 2 சக 3 6 7 14 1 மீதி 2 2 1 3. ஆகவே இந்த எக்ஸ் ஆனது பாருங்கள் 5.46. ஆகவே இதனை கிட்டிய முழு எண்ணுக்கு கண்டோமெனில் எக்ஸ் சமன் 5.5. கிட்டிய முதலாந்த சமதானத்துக்கு மாணவர்களே, முதலாந்த சமதானத்துக்கு காணும்போது 5.5. ஆகவே இதற்கு மொத்தமாக 10 புள்ளிகள். பாருங்கள், முதலில் இருபடி சமன்பாடு ஒன்றினை அமைக்கின்றோம், சமப்படுத்துகிறோம். ஆகவே இவை ஒவ்வொன்றுக்கும் 2 புள்ளிகள். 1 சக 1 1 சக 1 என்றவாறு இங்கே 2 புள்ளிகளும். பின்னர் அதனை சமப்படுத்தி நாங்கள் இதனை இருபடி சமன்பாடு ஒன்றை கொண்டு வரும்போது பாருங்கள், இதிலே RX வர்க்கம் இதனை சுருக்கி நாங்கள் எக்ஸ் வர்க்கம் சயனா இது சமன் என கொண்டு வரும்போது இங்கே 3 புள்ளிகளும். பின்னர் நாங்கள் சுருக்கி நாங்கள் விடைகளை பெறுவதற்காக இடையில் இதிலே பாருங்கள் இந்த சமப்படுத்துவதற்கு 1 புள்ளி. ஆகவே மொத்தம் 2 4 6 புள்ளிகள். இன்னமும் பாருங்கள் 4 புள்ளிகள். 4 புள்ளிகள். இதிலே பொருத்தமற்றதென சொல்வதற்கு 1 புள்ளி, இங்கே பிரதியீடு செய்வதற்கு 1 புள்ளி, இங்கே நாங்கள் இந்த 2 தீர்வுகளை காண்பதற்கும் ஒவ்வொரு புள்ளி. இதிலே இருபடி சமன்பாட்டினை நாங்கள் நிறைவர்க்கமாக்குவதற்கு 1 புள்ளி என மொத்தம் 10 புள்ளிகளை நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். மாணவர்களே, நாங்கள் இப்போது இந்த 4வது வினாவை பார்த்தோம். அடுத்து நாங்கள் 5வது வினாவுக்கு செல்லுவோம். 5வது வினாவை கவனியுங்கள். ஒரு சமதள நிலத்தில் உள்ள ஒரு புள்ளி ஏயில் நிற்கும் ஒரு மனிதன் தான் நிற்கும் இடத்திலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் 127 பாகை திசைகோளை கொண்ட ஒரு புள்ளி சியில் உள்ள ஒரு மாமரத்தை காண்கிறான். அவன் புள்ளி ஏயிற்கு தெற்கேயும் புள்ளி சியிற்கு மேற்கேயும் இருக்கும் ஒரு புள்ளி பியில் ஒரு தென்னையையும் காண்கிறான். ABC ஆகிய புள்ளிகளின் அமைவை காட்டும் ஒரு பரும்படி படம் உருவில் தரப்பட்டுள்ளது. தரப்பட்டுள்ள உருவை உமது விடைத்தாளில் பிரதி செய்து மேற்குறித்த தகவல்களை அதில் குறிக்க. முதலாவது பகுதி. 2வது, திரிகோண கணித அட்டவணைகளை பயன்படுத்தி மனிதனுக்கும் தென்னைக்கும் இடையே உள்ள தூரம் ABயை அண்ணளவான மீட்டருக்கு காண்க. 3வது, மனிதனுக்கும் தென்னைக்கும் செப்பமாக நடுவே உள்ள புள்ளி Dயையும் புள்ளி Bயில் உள்ள தென்னையிலிருந்து 118 மீட்டர் மேற்கே இருக்கும் புள்ளி Eயையும் பிரதி செய்த உருவில் குறிக்க. தூரம் ABயிற்கான மேலே 2இல் பெற்ற அண்ணளவு பெருமானத்தையும் திரிகோண கணித அட்டவணைகளையும் பயன்படுத்தி கோணம் BDEயின் பருமனை காண்க. இது எங்களுக்கான 5வது வினா. இவை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் பார்ப்போம். ஒரு சமதள நிலத்தில் உள்ள ஒரு புள்ளி ஏயில் நிற்கும் ஒருவர்.
ஒரு மனிதன் தான் நிற்கும் இடத்திலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் 127 பாகை திசைகோளை கொண்ட ஒரு புள்ளி சியில் உள்ள ஒரு மாமரத்தை காண்கிறார். 100 மீட்டர் தூரத்தில் 127 பாகை திசைகோளில் புள்ளி சியினை காண்கிறார். சியில் உள்ள ஒரு மாமரத்தை காண்கிறார். அவன் புள்ளி ஏற்கு தெற்கேயும் சியிற்கு மேற்கேயும் இருக்கும் ஒரு புள்ளி பியில் ஒரு தென்னையையும் காண்கிறார். அப்ப ஏற்கு தெற்கேயும் சியிற்கு மேற்கேயும் உள்ளது. ஆகவே இது 90 பாகை. ஏ கம பி கம சி எனும் புள்ளிகளின் அமைவை காட்டும் ஒரு பரும்படி படத்தில் நாங்கள் இந்த தரவுகளை நாங்கள் இதிலே குறித்து காட்டியுள்ளோம். பாருங்கள், மிக இலகுவாக விடைத்தாளில் பிரதி செய்து இந்த தரவுகளை நாங்கள் இங்கே குறித்து காட்டியுள்ளோம். இந்த தரவுகளை குறிப்பதற்கு 2 புள்ளிகள். நாங்கள் இப்போது இந்த குறித்த தரவுகளை வைத்துக்கொண்டு அடுத்து பார்ப்போம். பாருங்கள், இப்போது இது 127 பாகை, 100 மீட்டர், இது செங்கோணம். பார்ப்போம். திரிகோண கணித அட்டவணைகளை பயன்படுத்தி மனிதனுக்கும் தென்னைக்கும் இடையே உள்ள தூரம் ஏபிஐ, இது மனிதன், தென்னை, மாமரம். பாருங்கள், அண்ணளவான மீட்டருக்கு நாங்கள் காண வேண்டும். அப்ப பாருங்கள், இது 127 பாகை ஆதலால் இந்த கோணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மொத்தம் 53 பாகை. மிக இலகுவாக பாருங்கள், இது 53 பாகை. இது 53 பாகை எனில் இது பாருங்கள் அயற்பக்கமாக அமையும். அதாவது இந்த ஏபி ஆனது இந்த 53 பாகைக்கு அயற்பக்கம். இந்த 53 எவ்வாறு காண்கின்றோம்? ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை. ஆகவே பாருங்கள், இப்போது இது 53 பாகை எனில் இப்போது செம்பக்கம் 100, அயற்பக்கத்தை நாங்கள் காண வேண்டும், அது ஏபி. அவை நாங்கள் எழுதலாம் கோஸ் 53 பாகைதான் அயற்பக்கமான ஏபியின் கீழ் 100 மீட்டர். மிக இலகு. இப்போது கோஸ் 53 நாங்கள் பார்ப்போம். அது பாருங்கள், கோஸ் 53 பாகை. மிக இலகுவாக பாருங்கள், 53 0. பாருங்கள், 53 0.6018. கோஸ் 53 பாருங்கள், கீழிருந்து மேலாக நாங்கள் பார்ப்போம். இயற்கை சைன்களில் கீழிருந்து மேலாக பார்க்கும் போது அங்கே இயற்கை கோசைன்களை நாங்கள் பார்க்கலாம். 53 0.6018. 0.6018. அதுதான் எங்களுக்கான கோஸ் 53 பாகை. அது ஏபியின் கீழ் 100ற்கு சமனாகும். மிக இலகுவாக இப்போது பார்ப்போம். நாங்கள் இருபுறமும் 100ஆல் பெருக்கும் போது ஏபியினை காணலாம். ஆகவே ஏபி வந்து பாருங்கள் 60.18 மீட்டர். ஆனால் பாருங்கள், அண்ணளவான மீட்டருக்கு காணுக. ஆகவே ஏபி ஆனது பாருங்கள் 60.18 மீட்டர் எனில் ஏபி ஆனது 60 மீட்டர் என நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே பாருங்கள், இந்த தொடர்பை எழுதி நாங்கள் இது கோசைன் பெறுமதியை கண்டு சுருக்குவதற்கு நாங்களுக்கு இங்கே 3 புள்ளிகள். இரண்டாவது பகுதியை பார்த்தோம். அடுத்து நாங்கள் மூன்றாவது பகுதிக்கு செல்லுவோம். பாருங்கள், மனிதனுக்கும் தென்னைக்கும் செப்பமாக நடுவே உள்ள புள்ளி டியையும் தென்னையிலிருந்து புள்ளி பியில் உள்ள இந்த தென்னையிலிருந்து முதலில் அந்த டியை முதலில் குறிப்போம். மனிதனுக்கும் தென்னைக்கும் செப்பமாக நடுவில் உள்ளது. இது பாருங்கள் 53 பாகை நாங்கள் ஏற்கனவே கண்டுவிட்டோம். இது 100 பாகை என தரப்பட்டுள்ளது. இது 127 பாகை திசைகோள் என்றபடியால் அது 53 பாகை. தென்னையிலிருந்து 118 மீட்டர் மேற்கே, அவை மேற்கு புறமாக நாங்கள் 118 மீட்டர் உள்ள ஒரு புள்ளி ஈயையும் இந்த தூரம் 118 மீட்டர் பிரதி செய்த உருவில் குறிக்க ஏபியிற்காக மேலே 2இல் பெற்ற அண்ணளவு பெருமானம். அவ பாருங்கள்,
ஏபிக்காக நாங்கள் இங்கே 60.18 நாங்கள் அண்டளவாக்கி 60 மீட்டர் என பெற்றுள்ளோம். ஆகவே அதனை 60 என்று பெற்றோம். இங்கே 30 வரும். சரி நடுவிலே உள்ள புள்ளி டி பயன்படுத்தி திரிகோண கணித அட்டவணைகளையும் பயன்படுத்தி BDEயின் அதை பாருங்கள். இப்போது BDEயின் இந்த கோணத்தின் பருமனை காண்க. இந்த BDEயை காண வேண்டும். இந்த BDEயை காண வேண்டுமெனில் இந்த BDE ஆனது பாருங்கள், இது செங்கோணம், எதிர்பக்கம் 118, அயற்பக்கம் 100. ஆகவே பாருங்கள், இப்போது இது தொடர்பை நாங்கள் tan என்ற வகையில் எடுக்கலாம். tan BDE ஆனது எதிர்பக்கம் 118 கீழ் 118 பாருங்கள், அயற்பக்கம் 30. ஆகவே நாங்கள் மாணவர்களை பாருங்கள், இப்போது 3ஆல் சுருக்கினால் 10 சுருக்குவது சுலபம். ஆகவே 10 30, 3 9, 9 27, 3 9, அப்போ 39.33 என்ற வகையில் செல்லும். ஆகவே இங்கோது 10 சுருக்கும் போது அது 3.933 இருக்கும். இது tan BDE. இப்போது தான்சன் பெருமானத்தை தெரியும். ஆகவே அதற்குரிய கோணத்தை நாங்கள் காணுவோம். பாருங்கள், 3.933 எங்கே உள்ளதென நாங்கள் தான்சன் அட்டவணையை பயன்படுத்தி காணுவோம். 3.99933 பாருங்கள், 3.933 இங்கே பாருங்கள், 914 உண்டு. எங்களுக்கு 3 வேண்டும். ஆகவே 3 வேண்டும் என்றால் 19 காண வேண்டும். 19 பாருங்கள், 4 இடை வித்தியாசம் 4. ஆக 75 40 4, 75 44, 75 பாகை 44 கலை ஆகும் மாணவர்களே. ஆகவே இது tan 75 பாகை 44 கலை ஆகும். ஆகவே இதுதான் tan BDE. ஆகவே BDEயின் கோணமானது பாருங்கள், BDE கோணமானது 75 பாகை 44 கலையாக உள்ளது. மிக இலகுவாக பாருங்கள். நாங்கள் இப்போது முதலில் அந்த இரு புள்ளிகளையும் குறித்தோம். டியை குறிப்பதற்கு ஒரு புள்ளி, ஈயை குறிப்பதற்கு ஒரு புள்ளி. பின்னர் தான்சன் அட்டவணையில் நாங்கள் இதை சுருக்கி அதன் கோணத்தை நாங்கள் கண்டு கொண்டோம். அது 75 பாகை 44 கலை. இதுக்கு 3 புள்ளி, மொத்தமாக 10 புள்ளிகள். ஆகவே நாங்கள் எங்களுடைய இந்த 5வது வினாவை பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் ஏற்கனவே 2வது பகுதியில் பெற்றதை பயன்படுத்தி சுருக்கி இங்கே கண்டுள்ளோம். அடுத்து நாங்கள் 6வது வினாவுக்கு செல்லுவோம். 6வது வினாவை பாருங்கள், மிக இலகுவானதொன்று. ஒரு லொரியில் ஏற்றுவதற்கு கொண்டு வரப்பட்ட 40 பொருட்பைகளின் ஒரு மாதிரியின் திணிவுகள் பற்றி சேகரித்த தகவல்கள் பின்வரும் மீடுரன் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. இங்கு 0 கூடியதும் 10 குறைந்ததும் அல்லது அதற்கு சமனானதுமான திணிவு ஆயிடை காட்டப்படும். அதேவேளை ஏனைய ஆயிடைகளினாலும் அவ்வாறே காட்டப்படுகின்றது. பாருங்கள், பொருட்பையின் திணிவு கிலோகிராமில், பைகளின் எண்ணிக்கை மீடுரன்களாக இங்கே தரப்பட்டுள்ளது. 0 தொடக்கம் 10 60 தொடக்கம் 70 வரையான இந்த வகுப்பாயிடைகளின் மீடுரன்கள் இங்கே தரப்பட்டுள்ளன. இவற்றுக்கான வினாக்கள் பாருங்கள். தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப ஒரு பொருட்பையின் இடைத்திணிவை காண்க. ஓர் 200 பொருட்பை இருப்பிலிருந்து மேற்குறித்த மாதிரி பெறப்பட்டிருப்பின் அப்பொருட்பை இருப்பின் மொத்த திணிவை மதிப்பிடுக. லொரியில் ஏற்றத்தக்க உயர்ந்தபட்ச திணிவு 1500 கிலோகிராம் என தரப்பட்டிருப்பின் மேற்குறித்த 40 பொருட்பைகளையும் லொரியில் ஏற்ற முடியாத சந்தர்ப்பங்களும் இருக்கலாம் என காட்டுவதற்குரிய காரணங்களை தருக. ஆகவே பாருங்கள், இப்போது நாங்கள் மிக இலகுவாக நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் ஒவ்வொரு படிமுறையாக நாங்கள் இப்போது செய்து கொள்வோம். இப்போது நாங்கள் அந்த 1வது பகுதி, அந்த இடைத்திணிவை நாங்கள் காண்போம். ஆகவே பாருங்கள், முதலில் இந்த அட்டவணையை நாங்கள் தயாரித்து முதலில் இந்த பொருட்பையின் இடைத்திணிவை நாங்கள் காணப்போகிறோம். பாருங்கள், மிக இலகுவாக பொருட்பையின் திணிவுகளை நாங்கள் காண்பதற்காக பாருங்கள், முதலில்
பொருட்பையின் திணிவு கிலோகிராமில். அடுத்து பைகளின் எண்ணிக்கை மீடுரன். இப்போது எழுதுவோம் பாருங்கள். 0 தொடக்கம் 10, 10 தொடக்கம் 20, 20 தொடக்கம் 30, 30 தொடக்கம் 40, 40 தொடக்கம் 50, 50 தொடக்கம் 60, 60 தொடக்கம் 70 என்றவாறு நாங்கள் இங்கே திணிவுகளை எழுதியுள்ளோம். இப்போது அவற்றுக்குரிய மீடுரன்கள் 2, 5, 7, 9, 8, 6, 3 ஆகும். இப்போது நாங்கள் பாருங்கள், அடுத்து நடுப்பெருமானத்தை நாங்கள் காண்போம். பாருங்கள், இப்போது 0க்கும் 10க்கும் இடையில் 5, 0யும் 10யும் கூட்டினால் 10, 10 2ஆல் வகுத்தால் 5 ஆகும். ஆகவே நடுப்பெருமானம் எக்ஸ். 5, 10, 20, 30 ஆகையால் 15, 50 ஆகையால் 25, ஆகவே 35, 45, 55, 65. பாருங்கள், 60 70 எனில் 65. அல்லது இடை வித்தியாசம் 10. பாருங்கள், 20க்கும் 10க்கும் இடையில் 10, ஆகவே அது நிறவாசி 5 கூட்டும் போது அனைத்தையும் காண முடியும். இங்கே பாருங்கள், எண்கள் இலகுவில் பெருக்கக்கூடியதாக இருப்பதால் நாங்கள் நேரடியாக இந்த மீடுரனையும் எஃப்ஐயும் பெருக்க முடியும். விலகல் காண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விலகல் கண்டும் இதனை செய்து கொள்ள முடியும். நேரடியாக பாருங்கள். 2 10, I 15 75, 7 தர 25 175, 9 5 45 4 மீதி 9 3 27 4 31, 8 5 40 4 மீதி 4 32 4 36, 6 5 30 3 மீதி 6 5 33 33, 3 5 15 1 மீதி 3 18 1 19. ஆகவே நாங்கள் இப்போது மீடுரன்களின் கூட்டுத்தொகையும் எஃப்எக்ஸ்களின் கூட்டுத்தொகையையும் காணுவோம். மீடுரன்களின் கூட்டுத்தொகை சிக்மா எஃப்ஐ காணுவோம். பாருங்கள், 2 5 7 7 14 9 23, 23 மட்டும் 31, 9 40. இங்கே 5 5 10 15 20, 2 மீதி 2 எனில் பாருங்கள் 3 10 17 18 மாறும் 24, 27 9 36, 3 மீதி 4 7 10 14. சிக்மா எஃப்எக்ஸ் ஆனது 1460. பாருங்கள், 5 10 15 20, 2 மீதி 2 மீதி எனின் 11 14 20 28 36, 3 மீதி 6 9 12 2 14. ஆகவே நாங்கள் இப்போது இடையை காணுவோம். சிக்மா எஃப்எக்ஸின் கீழ் சிக்மா எஃப் என எழுத முடியும். 1460 கீழ் 40. ஒரு பூஜ்ஜியத்தினை நாங்கள் நீக்குவோம். 4 1 4, 3 12, 14 12 போனால் 2 மீதி 26க்குள் 6 24, மீண்டும் 2 மீதி எனின் 20க்குள் 5. ஆகவே 36.5 கிலோகிராம் எங்களுக்கான இந்த இடை திணிவு. இப்போது பாருங்கள், இந்த நடுப்பெருமானங்களை காண்பதற்கு ஒரு புள்ளியும், எஃப்எக்ஸ் நிரலை காண்பதற்கு 2 புள்ளியும், கூட்டுத்தொகைக்கு ஒரு புள்ளியும், இங்கே சுருக்கி இடை காண்பதற்கு 40ஆல் வகுத்து இடை காண்பதற்கு 2 புள்ளி, மொத்தமாக 6 புள்ளிகள் இந்த பகுதிக்கு. அடுத்து பார்ப்போம் மேலும் இரு பகுதிகளை. இது 36.5 கிலோகிராம் இடை. இங்கே பாருங்கள், மேலும் இரு பகுதிகள் உண்டு எங்களுக்கு. ஓர் 200 பொருட்பை இருப்பிலிருந்து மேற்குறித்த மாதிரி பெறப்பட்டிருப்பின் அப்பொருட்பை இருப்பின் மொத்த திணிவை மதிப்பிடுக. மிக இலகுவாக இடை பாருங்கள், நாங்கள் 36.5 கிலோகிராம் ஆகையால்
200 பொருட்பை திணிவனின் 36.5 தர 200 தான் மொத்த திணிவாக இருக்கலாம். ஆகவே பாருங்கள், இப்போது 0 0 25 10 1 மீதி 26 12 1 13 1 மீதி 32 6 1 7 தசமதானத்தை குத்தும் போது அது 7300 கிலோகிராம். லொரியில் ஏற்றத்தக்க உயர்ந்தபட்ச திணிவு 1500 கிலோகிராம் என தரப்பட்டிருப்பின் மேற்குறித்த 40 பொருட்பை திணிவுகளையும் லொரியில் ஏற்ற முடியாத சந்தர்ப்பங்களும் இருக்கலாம் என காட்டுவதற்குரிய காரணங்களை தருக. இப்ப பாருங்கள், 1500 கிலோ வரையும் தான் நாங்கள் ஏற்ற முடியும் ஒரு லொரியில். ஆனால் இப்போது இவற்றின் திணிவுகள் பாருங்கள், ஒரு வகுப்பாயிடையாக தரப்பட்டுள்ளதால் வகுப்பாயிடையின் உயர்வு பிரமாணமாகிய 10 கிலோகிராமிலேயே இங்கே 2 திணிவுகளும் பாருங்கள். ஏனெனில் பாருங்கள், எங்களுடைய வகுப்பாயிடையின் எல்லைகள் பாருங்கள் 0 தொடக்கம் 10 காட்டப்படுவது 0 கூடியதும் அல்லது 10 குறைந்ததும் அல்லது 10க்கு சமனானதும். அப்ப இந்த மேலெல்லைகளுக்கு சமனாகுமாறுதான் நாங்கள் எடுத்துள்ளோம். ஆகவே முதலாவது வகுப்பாயிடையை சேர்ந்தவை 10 கிலோகிராமில் 2 திணிவுகள் இருந்தால் இங்கே 10 தர 2 இருக்கலாம். இங்கே பாருங்கள், 20 கிலோகிராமில் 5 பைகள் இருந்தால், அடுத்து பாருங்கள் 30 கிலோகிராமில் 7 பைகள் இருக்கலாம். 40 கிலோகிராமில் 9 பைகள், 50 கிலோகிராமில் 8 பைகள், இவ்வாறு 60 கிலோகிராமில் 6 பைகள், 70 கிலோகிராமில் 3 பைகள் என்றவாறு இருந்தால் அந்த மொத்த திணிவு பார்ப்போம். பார்க்கும்போது பாருங்கள், இங்கே 20 100 210 36 360 8 40 400 360 210 என்றவாறு இவற்றின் மொத்த திணிவுகள் இருக்க முடியும். மொத்த திணிவு பாருங்கள், 0 1 மாறும் 7 7 மாறும் 13 14 2 16 1 மீதி 3 3 6 10 16 2 18 1 19 1960 கிலோகிராம் பெறும் மொத்தமா. ஆனால் ஒரு லொரியில் 1500 கிலோகிராம் தான் ஏற்ற முடியும். ஆகிய 1960 ஆனது 1500 விட பெரிது. ஆகவே ஏற்ற முடியாது. நடுப்பெருமானங்களை விட சற்று அதிகரிக்கும் போது நாங்கள் அங்கே திணிவுகள் அனைத்தும் அவ்வாறு இருக்கும் போது திணிவானது 1500 விட அதிகமாக காணப்படலாம். ஆகவே அந்த லொரிகளில் எங்களால் இங்கே இந்த திணிவுகளை ஏற்ற முடியாது. சரியானவர்களே, ஏனெனில் நாங்கள் நடுப்பெருமானத்தை கொண்டுதான் அந்த இடையை கண்டிருக்கிறோம். அது நடுப்பெருமானத்தை விட கூடிய, அதாவது இந்த மேலெல்லைக்கு கிட்டியதாக திணிவுகள் அனைத்தும் இருக்கும் போது அங்கே 1500 கிலோகிராமை விட கூடிய நிறையங்களுக்கு கிடைக்க சந்தர்ப்பம் உண்டு. ஆகவே அப்போது நாங்கள் லொரியில் ஏற்ற முடியாது. ஆகவே இதற்கு 2 புள்ளிகளும் இங்கே 7300 கிலோகிராம் என காண்பதற்கு 2 புள்ளிகளும் ஆக மொத்தம் 4 புள்ளிகள், ஏற்கனவே 6 புள்ளிகள். ஆகவே இந்த வினாவுக்கான மொத்தம் 10 புள்ளிகள். இவை பகுதி 2A பகுதியில் இருந்த இந்த 6 வினாக்களும். இந்த 6 வினாக்களில் நீங்கள் 5 வினாக்களுக்கு தான் விடையளிக்க போகிறீர்கள். ஆகவே இந்த 6 வினாக்களையும் நீங்கள் 6 வகையான வினாக்கள், இந்த 6 வகையான வினாக்களையும் மிக இலகுவாக நீங்கள் செய்து கொள்ள முடியும். அடுத்து பகுதி 2Bக்குரிய வினாக்களை நாங்கள் நோக்குவோம். இப்போது பாருங்கள், அங்கே 7வது வினா. இந்த 7வது வினா வழமையாக கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி தொடர்பான வினாக்களாகவே உங்களுக்கு அமையும். இங்கே கூட்டல் விருத்தி தான் கொஞ்சம் பெரிய வினாவாக அமையும். பெருக்கல் விருத்திக்குரிய வினாவானது சிறிய பகுதியாகத்தான் அமையும். ஆகவே இங்கே பாருங்கள், எங்களுடைய இந்த 7வது வினாவை நாங்கள் பார்ப்போம். ஒரு விளையாட்டு நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்கு எதிர்பார்க்கும் கீதா தினமும் உடற்பயிற்சியாக மெல்ல ஓடுதலில் ஈடுபட்டு கொண்டு பயிற்சி பெறுகின்றார். இதற்காக அவர் முதலாம் வாரத்தில் 105 நிமிடங்களையும் 2ஆம் வாரத்தில் 119 நிமிடங்களையும் செலவிடுகின்றார். ஒவ்வொரு வாரமும் அவர் பயிற்சிக்காக செலவிடும் நேரங்கள் அடுத்தடுத்து எடுக்கப்படும் போது ஒரு கூட்டல் விருத்தியில் இருக்கின்றன. இக்கூட்டல் விருத்தியில் பொது வித்தியாசத்தை கணிப்பிடுக முதலாவது வினா. 2வது, அவர் 7ஆம் வாரத்தில் பயிற்சிகளுக்காக செலவிடும் நேரத்தை நிமிடத்தில் காண்க. 3வது பகுதியை பாருங்கள்.
அவர் பயிற்சிகளுக்காக ஒரு வாரத்தில் செலவிடும் நேரம் எத்தனையாவது வாரத்தில் முதல் தடவையாக 221 நிமிடங்களுக்கு மேற்பட்டதாக இருக்கும். அடுத்து 4வது பகுதி பயிற்சியின் முதல் 10 வாரங்களில் அவர் உடற்பயிற்சியாக மெல்ல ஓடுதலில் செலவிடும் மொத்த நேரத்தை காண்க. அவர் அவ்வாறு மெல்ல ஓடும் சராசரி கதி 60 km/h எனில் 6 km/h எனின் அந்நேரத்தில் அவர் மெல்ல ஓடும் மொத்த தூரத்தை காண்க. இது முழுவதுமாக கூட்டல் விருத்தி தொடர்பாகவே வந்துள்ளது. ஆகவே நாங்கள் மாணவர்களே இந்த கூட்டல் விருத்தி தொடர்பான இந்த வினாவை படிமுறையாக நாங்கள் செய்து கொள்ளுவோம். பாருங்கள், ஒரு விளையாட்டு நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்கு எதிர்பார்க்கும் கீதா தினமும் உடற்பயிற்சியாக மெல்ல ஓடுதலில் ஈடுபட்டு கொண்டு பயிற்சி பெறுகின்றார். இதற்காக அவர் 1ஆம் வாரத்தில் 105, 2ஆம் வாரத்தில் 119 என்றவாறு ஒரு கூட்டல் விருத்தியில் அமையுமாறு ஓடுகிறார். ஆகவே பாருங்கள், இப்போது அந்த கூட்டல் விருத்தியில் அமையுமாறு எனில் 105, 2ஆம் வாரம் 119, ஆகவே 3ஆம் வாரம் பாருங்கள் 14 அதிகரிக்கின்றது. ஆகவே இதிலிருந்து நாங்கள் மிக இலகுவாக a = 105 என்றவாறு எழுதலாம். இப்போது பொது வித்தியாசத்தை காண வேண்டுமெனில் அங்கே பாருங்கள், அடுத்து வரும் உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம்தான் பொது வித்தியாசம். இது கூட்டல் விருத்தியில் அமைவதால் 2ஆம் மற்றும் 1ஆம் உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை நாங்கள் கழித்து காண முடியும். 119 - 105 அதுதான் 14. ஆகவே d = 14. அடுத்து பார்ப்போம். அவர் 7ஆம் வாரத்தில் பயிற்சிகளுக்காக செலவிடும் நேரத்தை நிமிடத்தில் காண்க. ஆகவே 7ஆம் வாரத்தை பார்ப்போம். Tn = a/n/1d எனும் இந்த சமன்பாட்டிலே நாங்கள் இப்போது பிரதியிடப் போறோம். a = 105 d = 14 நாங்கள் பிரதியிடுவோம். n = 7, 7வது வாரம். a 105 சக என்னானது பாருங்கள் 7வது வாரம், d ஆனது 14. அவை 105 சக 6 தர 14. ஆகவே கூட்டலும் பெருக்கலும் வரும்போது நாங்கள் முதலில் பெருக்கலைத்தான் நாங்கள் செய்து கொள்ளுவோம். பாருங்கள், இப்போது 105 சக 6 24, 2 மீதி 6 6 2 8 9 5 4 9 0 8 1. ஆகவே 189 நிமிடங்கள் அவர் 7வது வாரத்தில் ஓடுவதற்கு நேரமாக அமையும். பாருங்கள், இங்கே நாங்கள் 1வது வினாவுக்கு ஒரு புள்ளியையும் 2வது பாருங்கள் இங்கே பிரதியிடுதலுக்கு ஒரு புள்ளியையும் சுருக்குதலுக்கு ஒரு புள்ளியையும் அடுத்து விடைக்கு ஒரு புள்ளியுமாக மொத்தம் 3 புள்ளிகளை வழங்கியுள்ளோம். அடுத்து பார்ப்போம், நாங்கள் 3வது பகுதிக்கு செல்லுவோம். a = 105 d = 14. 3வது பகுதி மாணவர்களே, இது அவர் பயிற்சிகளுக்காக ஒரு வாரத்தில் செலவிடும் நேரம் எத்தனையாவது வாரத்தில் முதல் தடவையாக 221 நிமிடங்களுக்கு மேற்பட்டதாக இருக்கும். 221 நிமிடங்களுக்கு மேற்பட்டதாக எந்த வாரத்தில் இருக்கும் பார்ப்போம். பாருங்கள், மிக இலகுவாக அந்த செலவு செய்யும் வாரம், அதாவது a/n/1d ஆனது இந்த tn எண்ணுக்குரிய இந்த கோவையானது எப்போது 221 விட அதிகரிக்கும். அவ்வளவுதான் வினா. பாருங்கள், 105 சாக இப்போது என்னை தெரியாது n/1 d 14 ஆனது எப்போது 221 விட கூடவாக இருக்கும். அது 105 சாக 14 எண் சாய 14 பெரிது 221. ஆகவே 14 எண் 105 14 கழித்தால் பாருங்கள், 5 4 போனால் 1, 10 1 போனால் 9, 91. ஆகவே பாருங்கள், இதிலே சுருக்குவோம். 14 எண் பெரிது 221 சாய 91. 14 எண்ணானது 0, 22 12 9 போனால் 3, 130. ஆக எண்ணானது பாருங்கள் சுருக்கும் போது 14 சுருக்குவோம். ஆகவே எண் பெரிது பாருங்கள் 130க்குள் 14. 14 9 எடுங்கள் பாருங்கள். 9 36, 3 மீதி 9 9 3 12 126. ஆகவே மீதி 4 எழுதலாம் பாருங்கள்.
9 14 4. ஆகவே பாருங்கள் எண்ணானது 9 14 4 விட அடுத்த பெரிதாக இருக்கும் போதுதான் இது 221 விட அதிகமாகும். ஆகவே பாருங்கள் முதல் தடவையாக எனும்போது 9க்கு அடுத்தது 10வது வாரத்தில் 10வது வாரத்தில். ஆகவே மாணவர்களே இங்கே புள்ளிகள் பாருங்கள் மிக இலகுவாக. இதனை சுருக்குவதற்கு ஒரு புள்ளியும் 10வது என்று கூறுவதற்கு ஒரு புள்ளியுமாக மொத்தம் 3 புள்ளிகள். 3வது பகுதிக்குரிய விடைகள் இவை. இப்போது நாங்கள் 4வது பகுதிக்கு செல்லுவோம். பயிற்சியின் முதல் 4வது பகுதியின் முதலாவது பகுதி பாருங்கள். பகுதி பயிற்சியின் முதல் 10 வாரங்களில் அவர் உடற்பயிற்சிக்காக மெல்ல ஓடுதலில் செலவிடும் மொத்த நேரத்தை காண்க. ஆக பாருங்கள் எஸ் என் சமன் எண்ணின் கீழ் 2 2 ஏசாக என் ஒரு டி. எஸ் 10 வந்து 10ன் கீழ் 2 2 தர 105 சக 10 சாய 1 தர 14. இப்போது பாருங்கள் 5 210 9 தர 14. ஆகவே மேலும் சுருக்கலாம் பாருங்கள் 5 210 சக 9 36 9 9 3 12. ஆகவே 5 தர 336. 5ஆல் பெருக்குவோம். 5 6 30 3 மீதி 5 15 3 18 5 15 1 16 1680 செகண்ட்கள். ஆகவே இதன் பி பகுதியை பாருங்கள். அவர் அவ்வாறு மெல்ல ஓடும் சராசரி கதி 6 km/h எனின் அந்நேரத்தில் அவர் மெல்ல ஓடும் மொத்த தூரத்தை காண்க. ஆக பாருங்கள் மொத்த தூரத்தை காண வேண்டும் எனில் 1680 செகண்ட்களில் ஓடிய தூரம். அதாவது பாருங்கள் ஒரு மணித்தியாலத்தில் 6 கிலோமீட்டர், அதாவது 3600 செகண்ட்களில் 6000 மீட்டர். இப்போது பார்ப்போம் 1680 செகண்ட்களில் எவ்வளவு? 1680 செகண்ட்களில் மிக இலகுவாக 6000ன் கீழ் 3600 தர 1680 மீட்டர்கள். பார்ப்போம். 2 பூஜ்ஜியங்களை நீக்கலாம். 36ஐயும் 60ஐயும் சுருக்கலாம். பாருங்கள் 6 6 6 10 ஈர் 3 ஈர் 5 1 3 5 15 மீதி 1 18க்குள் 6 18. இப்போது பெருக்குவோம் பாருங்கள் 0 5 30 3 மீதி 5 25 1 25 3 28 மீட்டர், அதாவது 2.8 கிலோமீட்டர். மிக இலகுவாக பாருங்கள். நாங்கள் இப்போது இதற்கு 2 புள்ளி இதற்கு 2 புள்ளி என்றவாறு பெற்றுள்ளோம். பாருங்கள் 6 km/h எனும் கதியனில் அவர் ஒரு மணித்தியாலத்தில் 6000 மீட்டர் தூரம் போயிருப்பார். ஒரு மணித்தியாலத்தில் ஏன் 6 கிலோமீட்டர் 1000, 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். ஆகவே அங்கே 6 கிலோமீட்டர் என்னும்போது 6000 மீட்டர். சுருக்குவதற்கு இலகுவாக நாங்கள் அதனை மீட்டராக மாற்றியுள்ளோம். ஆகவே பாருங்கள் 1680 செகண்ட்கள் எனும்போது அதனை 3600 பிரித்து 1680 பெருக்கி நாங்கள் இப்போது அவர் மொத்தமாக ஓடிய தூரம் 2.8 கிலோமீட்டர் என்ற வகையில் கண்டுள்ளோம். ஆகவே மாணவர்களே நாங்கள் இப்போது 8வது வினாவை பார்ப்போம். 8வது வினா பாருங்கள். ஒரு கேத்திர கணித அமைப்பு தொடர்பானது. பின்வரும் அமைப்புகளுக்காக சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவிடை உள்ள ஒரு நேர் விளிம்பையும் ஒரு கவராயத்தையும் மாத்திரம் பயன்படுத்துக. அமைப்பு கூடுகளை தெளிவாக வரைதல் வேண்டும். பாருங்கள். முதலில் 6 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு நேர்கோட்டு துண்டம் ஏசியை அமைத்து சிஏபி ஆனது 60 பாகையாக இருக்குமாறு கோடு ஏபியை அமைக்க, சிஏபியின் கோண இருவுராக்கியை அமைக்க, மேலே அமைத்த கோண இருவுராக்கி மீது மையம் ஓ இருப்பதும் சியில் ஏசியை தொடுவதுமான வட்டத்தை அமைக்க, வட்டத்தை டியில் சந்திக்குமாறு கோடு ஏஓவை நீட்டுக. வட்டத்திற்கு இடையில் தொடலியை அமைத்து தொடலியினது நீட்டப்பட்ட ஏசியினதும் வெட்டு புள்ளியை பி என குறிக்க.
டிபிசி ஆனது ஏஓசிக்கு சமனாக இருப்பதற்குரிய காரணங்களை தருக. ஆகவே நாங்கள் இந்த கேந்திர கணித அமைப்புகளை படிமுறையாக நாங்கள் அமைப்போம். நாங்கள் முதலில் 6 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு நேர்கோட்டு துண்டம் ஏசியை அமைப்போம். அப்ப பாருங்கள், முதலில் ஏசியை நாங்கள் அமைக்க போகிறோம், ஒரு நேர்கோட்டு துண்டம். அதற்காக நாங்கள் ஏசி நேர்கோட்டு துண்டத்தை அமைப்பதற்காக நேர்விளிம்பையும் கவராயத்தையும் பெற்றுக்கொள்ளுவோம். 6 சென்டிமீட்டர் நீளமானது. ஆகவே பாருங்கள், கவராயத்தில் நாங்கள் 6 சென்டிமீட்டரை எடுத்து வரைந்து கொள்ளுவோம். இருபுறமும் வைத்து வெட்டுவதன் மூலம் எங்களால் இந்த 6 சென்டிமீட்டர் நீளமான ஏசி எனும் கோட்டினை நாங்கள் நேர்கோட்டு துண்டத்தினை பெற்றுக்கொள்ளலாம். இப்போது பாருங்கள், சிஏபி ஆனது 60 பாகையாக இருக்குமாறு கோடு ஏபியை அமைக்க முடியும். அப்ப பாருங்கள், வேண்டும் நாங்கள் இப்போது 60 பாகை அமைப்போம். புள்ளி ஏயில் ஏ எனும் கோணம் 60 பாகை. மிக இலகுவாக வில்லொன்றினை வெட்டி அதனை பாருங்கள். இப்போது நாங்கள் இந்த கோணத்தினை மாற்றாது 60 பாகையினை நாங்கள் வெட்டினோம் எனில் இவை இரண்டும் சந்திக்கும் புள்ளிதான் 60 பாகை. இப்போது பாருங்கள், கோடு ஏபியை அமைக்க இது ஒரு புள்ளி பி ஆகும். இந்த கோணம் 60 பாகை. இப்போது சிஏபி இரண்டாவது பகுதிக்கு வருவோம். கோணம் சிஏபியின் கோண இருவுறாக்கி அமைக்க வேண்டும். அப்ப இந்த சிஏபியின் அது கோண இருவுறாக்கி அமைப்பதற்காக பாருங்கள், பூஜ்ஜியத்திலும் 60லும் நாங்கள் வைத்து வில்லொன்றினை வைத்து வெட்டுவோம். வில்லை வைத்து வெட்டுவோம். 0, 60 மற்றும் 0த்தில் வைத்து வில்லை வெட்டுமாறு வெட்டினால் அவ்விரு புள்ளிகளும் சந்திக்கும் புள்ளியினூடாக செல்வதுதான் இந்த கோண இருகூறாக்கி ஆகும். பாருங்கள், மிக இலகுவாக மேலே அமைத்த கோண இருகூறாக்கி மீது மையம், இந்த கோண இருகூறாக்கி மீது மையம் இருப்பதும் ஓ இருப்பதும் சியில் ஏசியை தொடுவதும் ஏசியை வந்து சியில் தொட வேண்டும் தொடுவதுமான வட்டத்தை அமைக்க. அப்ப பாருங்கள், கோண இருகூறாக்கி மீது மையம் இருத்தல் வேண்டும். ஏசியை வந்து சியில் தொடுவதுமாகையால் ஏசியானது ஒரு தொடலி, அந்த சி தான் தொடுபுள்ளியாகையால் சியில் ஒரு செங்குத்தினை நாங்கள் வரைய வேண்டும். ஆக பாருங்கள், இப்போது சியில் ஒரு செங்குத்தை வரைய போகிறோம். ஆகவே பாருங்கள், சிக்கு இருபுறமும் வைத்தொரு வில்லை வெட்டுவோம். சிக்கு இருபுறமும் வைத்தொரு வில்லை வெட்டி அவ்விரு விற்களும் சந்திக்கும் புள்ளியில் இருந்து நாங்கள் மேலும் அந்த விற்களை வெட்ட போகிறோம் செங்குத்து வரைவதற்காக. அவ்விரு விற்களும் இடைவெட்டும் புள்ளியையும் அந்த சீயினையும் இணைப்பதன் மூலம் எங்களுக்கான இந்த செங்குத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருப்போம். ஆகவே இதுதான் மையமோ. இப்போது பாருங்கள், நாங்கள் இந்த வட்டத்தினை வரைந்து கொள்ளுவோம். வட்டத்தினை வரைந்து கொள்ளுவோம். பாருங்கள், மையமோ ஆரை ஓசி. பாருங்கள், நாங்கள் இந்த வட்டத்தினை வரைந்து கொள்ளுவோம். மையம் ஓ, ஆரையானது ஓசியாக அமையுமாறு நாங்கள் இப்போது இந்த வட்டத்தை பூரணப்படுத்தியுள்ளோம். ஆகவே பாருங்கள், வட்டத்தை டியில் சந்திக்குமாறு கோடு ஏஓவை நீட்டுக. இந்த ஏஓவை நாங்கள் டியில் சந்திக்குமாறு, ஏஓ ஆனது
வட்டத்தை டியில் சந்திக்குமாறு ஏஓவை நீட்டியுள்ளோம். பார்ப்போம் இப்போது. நாங்கள் ஏற்கனவே இதை நீட்டி வரைந்துள்ளமையால் அதை இங்கே சந்திக்குமாறு நாங்கள் வரையக்கூடியதாக இருந்தது. முதலில் நாங்கள் 6 சென்டிமீட்டர் நீளமான நேர்கோட்டு துண்டத்தை வரைந்தோம். பின்னர் அதிலே கோணத்தை அமைத்தோம் 60 பாகை. பின்பு நாங்கள் அதிலே கோண இருவுராக்கி அமைத்தோம். பின்னர் மேலே அவதான் இந்த கோண இருவுராக்கி மீது மையம் அமைய வேண்டும் எனில் இந்த செங்குத்து ஒன்று மையம் பின்னர் வட்டத்தை நாங்கள் வரைந்தோம். இப்போது டி எனும் புள்ளியை நாங்கள் குறித்துள்ளோம். ஆகவே மாணவர்களை நாங்கள் அடுத்த பகுதிக்கு செல்லுவோம். வட்டத்திற்கு டியில் தொடலியை அமைத்து, அப்போ நாங்கள் இப்போது வட்டத்திற்கு டியில் தொடலியை அமைக்க வேண்டும் எனில் பாருங்கள், இந்த டியில் வைத்து இன்னொரு செங்குத்தொன்றை அமைக்க வேண்டும். பாருங்கள், இப்போது டியில் வைத்து நாங்கள் இப்போது செங்குத்தொன்றினை அமைப்போம். ஆகவே பாருங்கள், டியை நீட்டி டியில் இருந்து டியில் ஒரு செங்குத்து, இருபுறமும் நாங்கள் வெட்டி அந்த ஆரியை கொஞ்சம் சற்று பெரிதாக்குவதன் மூலம் இடைவெட்டுமாறு எங்களால் வரைந்து கொள்ள முடியும் வில்லை. மிக இலகுவாக பாருங்கள். இப்போது அவற்றினை இணைத்தோம் எனில் டியில் ஒரு தொடலியை அமைக்கிறோம். நீட்டப்பட்ட ஏசியினதும் வெட்டுப்புள்ளி, அந்த தொடலியினதும் நீட்டப்பட்ட ஏசியினதும் வெட்டுப்புள்ளியை, அப்ப நாங்கள் இந்த ஏசியை நீட்டுவோம். நீட்டப்பட்ட ஏசியினதும் வெட்டுப்புள்ளியை பி என குறிக்க நாங்கள் இப்போது நீட்டப்பட்ட ஏசியினது வெட்டுப்புள்ளியை பி என குறித்துள்ளோம். ஆகவே பாருங்கள், இப்போது 3, 6, 7. இப்போது பாருங்கள், செங்குத்து வரைந்துள்ளோம். 8, 9 இறுதி பகுதிக்கு ஒரு புள்ளியாகவே 10 புள்ளிகள். இப்போது பாருங்கள், டிபிசி எனும் கோணமும் டிபிசி எனும் இந்த கோணமும் ஏஓசியும் ஏஓசி எனும் இந்த கோணமும் சமனாக இருப்பதற்குரிய காரணம். பாருங்கள், இந்த டிபிசி எனும் கோணமும் ஏஓசி எனும் கோணமும் சமனாக இருப்பதற்குரிய காரணம் யாது? ஆகவே மாணவர்களை பாருங்கள், இப்போது இந்த ஏஓசி எனும் கோணம் பாருங்கள், இந்த ஏஓசி எனும் கோணமும் இந்த டிபிசி எனும் கோணமும் சமனாக இருப்பதற்குரிய காரணம். இது தொடலி செங்குத்து, இது செங்குத்தாகையால் பாருங்கள், இந்த 2 கோணமும் 90 பாகை, இந்த 2ம் 90 பாகை. ஆகவே இது ஒரு வட்ட நாட்பக்கலாக அமையலாமே. எதிர்கோணங்கள் மிக நிரப்பி, ஆகவே எதிர்கோணங்கள் மிக நிரப்பியாதலால் இந்த சிஓடிபி ஆனது ஒரு வட்ட நாட்பக்கல் ஆகும். சிஓடிபி ஓர் வட்ட நாட்பக்கல். ஏனெனில் பாருங்கள், ஓசிபி எனும் கோணமும் ஓடிபி எனும் கோணமும் 90 பாகை, ஆகவே 180. ஆக இந்த 4 புள்ளிகளும் வட்டத்தில் அமையும். ஆதலால் வட்ட நாட்பக்கலின் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணத்திற்கு சமனாகும் எனும் தேற்றத்திற்கு அமைய இவை இரண்டும் சமனாகும். ஆகவே என்ன, வட்ட நாட்பக்கலின் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணத்திற்கு சமன். அகத்து எதிர் கோணத்துக்கு சமன். மிக இலகுவாக நாங்கள் அதனை இனங்கண்டு கொண்டு இந்த 2 கோணங்களும் சமன் என்பதை நாங்கள் கூறக்கூடிய வகையில் இருக்கும். இது எங்களுக்கான 8வது வினா.
ஒன்பதாவது வினாவை பார்ப்போம் மாணவர்களே. ஒன்பதாவது வினாவை பாருங்கள். இதுவும் ஒரு கேத்திர கணித வினா. அது கேத்திர கணித அமைப்புகள். இது நிறுவல் தொடர்பான ஒரு வினா. தரப்பட்டுள்ள உருவில் ஏபிசி ஒரு முக்கோணியாகும். ஏபி மீது எக்ஸ் y ஆகியன ஏஎக்ஸ் சமன் பிy ஆகுமாறு உள்ள இரு புள்ளிகள் ஆகும். மேலும் ஏசி மீது பி ஆனது எக்ஸ்பி சமாந்தரம் பிசி ஆகுமாறு உள்ள ஒரு புள்ளியும் பிசி மீது கியூ ஆனது வைக்யூ சமாந்தரம் ஏசி ஆகுமாறு உள்ள ஒரு புள்ளியும் ஆகும். தரப்பட்டுள்ள உருவை உமது வினாத்தாளில் பிரதி செய்து மேற்குறித்த தகவல்களை அதில் குறிக்க ஒவ்வொன்றையும் பார்ப்போம். முதலாவது பகுதி, முக்கோணிகள் இரண்டு ஏஎக்ஸ்பியும் பிவைக்கியும் ஒருங்கிசைவு என காட்டுக. நேர்கோடு பிக்யூவினை வரைந்து பிக்யூ ஆனது ஏபிக்கு சமாந்தரம் என காட்டுக. அடுத்து மூன்றாவது, நீட்டிய நேர்கோடு பிஎக்ஸும் நீட்டிய நேர்கோடு எக்ஸ்வையும் டி சந்திக்கின்றன எனின் டிஎக்ஸ் சமன் எக்ஸ்பி எனின் எக்ஸ்வை ஆனது அரை பிக்யூ என காட்டுக. ஆகவே இந்த இவ்வளத்தை நாங்கள் ஒவ்வொரு பகுதி பகுதியாக பார்க்க உள்ளோம். பாருங்கள் மாணவர்களே, இப்போது தரப்பட்டுள்ள முக்கோணி ஏபிசியில் ஏபி மீது எக்ஸ் y என்பன ஏஎக்ஸ் சமன் பிவை ஏஎக்ஸ் சமன் பிy ஆகுமாறும் பி எனும் புள்ளியை பாருங்கள் எக்ஸ்பி சமாந்தரம் பிசி ஆகுமாறும் அமைந்துள்ள ஒரு புள்ளியும் பிசி மீது கியூவை பாருங்கள். பிசி மீது கியூ ஆனது வைக்யூ ஆனது ஏசிக்கு சமாந்தரமாகுமாறும் அமைந்துள்ளது ஒரு புள்ளியும் ஆகும். ஆகவே நாங்கள் எங்களது விடைத்தாளில் இதனை பிரதி செய்து நாங்கள் குறித்துள்ளோம். இப்போது பார்ப்போம். முக்கோணி ஏஎக்ஸ்பியும் பிவைக்யூவும் ஒருங்கிசையும் என்பதை காட்ட வேண்டும். இங்கே ஏற்கனவே ஏஎக்ஸும் பிவையும் சமன் என்பது இங்கே தரப்பட்டுள்ளது. அதை விட பாருங்கள், இவை இரண்டும் சமாந்தரமாதலால் இந்த கோணமும் சமனாகும். ஒத்த கோணங்கள். இந்த கோணத்தை பாருங்கள், இந்த கோணத்தையும் எடுங்கள். இவையும் சமனாகும். இவையும் ஒத்த கோணங்கள். ஆகவே பாருங்கள், இரண்டு கோணங்கள் ஒரு பக்கம் சமனாகையால் இவ்விரு முக்கோணிகளும் ஒருங்கிசையும். மிக இலகுவாக பாருங்கள். ஆகவே பாருங்கள், முக்கோணி ஏஎக்ஸ்பி முக்கோணி பிவைக்யூவில் மிக இலகுவாக பாருங்கள், ஏஎக்ஸும் பிவையும் சமன். ஏஎக்ஸ் சமன் பிவை. எவ்வாறு? தரவு பாருங்கள். ஏஎக்ஸ்பி எனும் முக்கோணியில் ஏஎக்ஸ்பி எனும் கோணமும், அடுத்து பாருங்கள் ஏஎக்ஸ்பி எனும் கோணமும் YBQ எனும் கோணமும் சமனாகும். ஒத்த கோணங்கள். அடுத்து பார்ப்போம். XAP எனும் கோணமும் இங்கே BYQ எனும் கோணமும் சமனாகும். அதுவும் ஒத்த கோணங்கள். ஆகவே பாருங்கள், இரண்டு கோணங்கள் ஒரு பக்கம் சமனாகையால் முக்கோணி AXB ஆனது ஒருங்கிசைவு, முக்கோணி BYQ ஆகும். காரணம் கோணம் பக்கம் எனும் ரீதியில். ஆகவே மாணவர்களை பாருங்கள், இந்த வினாவுக்குரிய புள்ளிகளாக 3 நிபந்தனைக்கு 3ம் இந்த காரணத்துடனான இந்த ஒருங்கிசைவை காட்டுவதற்குமாக மொத்தம் 4 புள்ளிகளை நாங்கள் வழங்குவோம். அடுத்த பகுதிக்கு செல்லுவோம். இப்போது பாருங்கள், இந்த நேர்கோடு PQவை வரைந்து PQ சமாந்தரம் AB என காட்டுக. ஆகவே பாருங்கள், இப்போது நேர்கோடு PQவினை நாங்கள் வரைந்து கொள்கிறோம். ஆகவே பாருங்கள், ஏற்கனவே AXும் BYயும் சமன், இவை இரண்டும் சமாந்தரம், அத்துடன் இவையும் சமாந்தரம் என ஏற்கனவே நாங்கள் பார்த்துள்ளோம். இப்போது பாருங்கள், மிக இலகுவாக PQவும் ABயும் சமாந்தரம் என காட்ட வேண்டும் எனில் YQவும் APயும் சமாந்தரம். ஆனால் YQவும் APயும் சமனாக இருக்கும் எனில் இவ்விரு முக்கோணிகளும் ஒருங்கி செய்வதால் ஒருங்கி செய்யும் முக்கோணியின் ஒத்த பக்கங்கள் சமன். ஆகவே ஒரு சோடி எதிர்பக்கங்கள்
சமனும் சமாந்தரமும் எனின் அது ஒரு இணைகரம். ஆகவே பாருங்கள், இது APQY என்பது ஒரு இணைகரம். ஆகவே PQவும் AYயும் சமாந்தரம். ஆகவே Y என்பது ABயில் உள்ள ஒரு புள்ளி, AB ஆனது PQவுக்கு சமாந்தரம். மிக இலகு. ஆக பாருங்கள், நாங்கள் முதலில் YQ ஆனது APற்கு சமன், ஒருங்கிசையும் முக்கோணியின் ஒத்த பக்கங்கள். இந்த ரெண்டு கோணங்களும் சமன், அவற்றுக்கு எதிரான பக்கங்களும் சமனாக இருக்கும். அதே நேரம் YQ ஆனது APக்கு சமாந்தரம். இது தரவு. ஆகவே இதிலிருந்து நாங்கள் சொல்லலாம் மாணவர்களே, ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமும் ஆகையால் APQY ஓர் இணைகரம். ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமன் சமாந்தரம் ஆதலால். ஆகவே இதிலிருந்து AY சமாந்தரம் PQ, Y என்பது ABயில் உள்ள ஒரு புள்ளி. ஆகவே AB சமாந்தரம் PQ என்ற வகையில் நாங்கள் இதனை கண்டுகொள்ள முடியும். அடுத்த பாருங்கள், நீட்டிய நேர்கோடு PX நீட்டிய கோடு QYயும் Dயில் சந்திக்கின்றன. நீட்டிய கோடு PXம் நீட்டிய கோடு QYயும் Dயில் சந்திக்கின்றன. DXம் XBயும் சமன். DXம் XPயும் சமன் எனின் XY சமன் அரை PQ என காட்டுக. XY சமன் அரை PQ என காட்டுக. இது மிக இலகுவான ஒன்று. பாருங்கள், ஏற்கனவே PQவும் XYயும் சமாந்தரம். இப்போது PXம் XDயும் சமன். அப்ப முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியின் ஊடாக இன்னொரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையும் நேர்கோடு ஏனைய இரு பக்கங்களையும் விகித சமனாக பிரிக்கும். ஆகவே இது நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலைக்கு அமைவதால் இந்த XY ஆனது PQவின் அரைவாசியாக அமை. பாருங்கள், மிக இலகுவாக பாருங்கள், முக்கோணி PQDயில் XY சமாந்தரம் PQ நாங்கள் நிறுவிவிட்டோம். DX ஆனது XPற்கு சமன். இப்போது எங்களுக்கான தரவு. ஆகவே மாணவர்களே, இப்போது பாருங்கள், இதிலிருந்து பாருங்கள், DYயும் YQவும் சமன் நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை. ஆகவே பாருங்கள், இப்போது இந்த DYயும் YQவும் சமனாகையால் DXம் XPயும் சமன், DYயும் YQவும் சமனாகையால் இந்த XY ஆனது PQவுக்கு சமாந்தரமாக இருப்பதால் XY ஆனது PQவின் அரைவாசியாக இருக்கும். XY ஆனது அரை PQ, அதாவது முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியினூடாக இன்னொரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையும் நேர்கோடு மூன்றாவது பக்கத்தை இரு சமகூறிடும். ஆகவே இப்போது பாருங்கள், இது இதற்கு சமாந்தரம், இவர் நடுப்புள்ளிகள் ஆகையால் இது அரைவாசி நடுப்புள்ளி தேற்றம். ஆகவே இங்கே மூன்று புள்ளிகள் என்றவாறு நாங்கள் இங்கே வரைந்து பெற்றுக்கொள்ள முடியும். இது எங்களுக்கான 9வது வினா. ஆகவே நாங்கள் இப்போது 10வது வினாவுக்கு செல்லுவோம். பாருங்கள், மிக இலகுவாக 10வது வினாவை. உருவில் காட்டப்பட்டுள்ள வட்ட நாட்பக்கல் ABCDயில் DAB ஆனது DAB எனும் இந்த கோணமானது ADCக்கு சமனாகும். ADCக்கு சமன். அவை 45. Bயிலிருந்து ADக்கு செங்குத்தாக வரையப்பட்டுள்ள கோடு வட்டத்தை Eயில் சந்திக்கிறது. ஆகவே இது செங்குத்து. கோடு PAQ ஆனது வட்டத்திற்கு தொடலியாகும். ஒரு தொடலியாகும். PAQ என்பது வட்டத்திற்கு தொடலியாகும். இங்கு CE ஆனது வட்டத்தின் விட்டம் எனவும் அது தொடலி PAற்கு சமாந்தரம் எனவும் நிறுவுக. அப்ப பாருங்கள், முதலில் CE ஆனது
வட்டத்தினது விட்டம் என நிறுவ வேண்டும். அடுத்து நாங்கள் PAQ எனும் தொடலிக்கது சமாந்தரம் என்பதையும் கூற வேண்டும். ஆகவே பாருங்கள், இப்போது நாங்கள் இது 45, இது 45. CE வட்டத்தின் ஒரு விட்டம் என்று சொல்ல வேண்டும் எனில் அங்கே அரைவட்ட கோணம் செங்கோணம் என்ற வகையில் வருதல் வேண்டும். அப்ப பாருங்கள், இப்போது இது ஒரு வட்ட நாட்பக்கல். இந்த வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் மிக நிரப்பியாக இருத்தல் வேண்டும். ஆகவே இவை ஒவ்வொரு கோணமும் 135, 135 என்ற வகையில் உண்டு. இப்போது ABC ஆனது 90 பாகையாக இருந்தால் இது விட்டம் என நிறுவலாம். ஆனால் பாருங்கள், ஒரு வட்ட இப்ப ABCD ஒரு வட்ட நாட்பக்கல், இது 2 45. ஆகவே பாருங்கள், எதிர்கோணங்கள் மிக நிரப்பி என்றபடியால் இது 135 வருது. ஆனால் இவற்றின் பாருங்கள் அடுத்துள்ள கோணங்கள் 135 ஆகையால் நேய கோணங்களாகும். இவை நேய கோணங்கள். ஆக நேய கோணங்களின் கூட்டுத்தொகை 180 ஆகையால் இவை சமாந்தரம். சமாந்தரம் எனில் ஒத்த கோணங்கள். ஆகவே இது 90 அமையும். மிக இலகுவாக பாருங்கள். இப்போது முதலில் ABCD ஓர் வட்ட நாட்பக்கல். ஏன் அதன் 4 உச்சிகளும் வட்டத்தின் மீது அமைகின்றன. ஆகவே பாருங்கள், ABC இனது கோணத்தினதும் ADC இனது கோணத்தினதும் ADC இனது கோணத்தினதும் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே பாருங்கள், இப்போது ABC இனது கோணத்தை நாங்கள் காணலாம். ADC 45 பாகை. ஆகவே கூட்டினால் 180. இது வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் மிக நிரப்பியாகும். ஆகவே ABCயினை நாங்கள் காணுவோம். 180 பாகை சய 45 பாகை. ஆகவே ABC என்பது 135 பாகை என்ற வகையில் நாங்கள் இப்போது ABCயினை கண்டுள்ளோம். ABC 135 பாகை எனில் இப்போது இந்த BAD இனையும் ABC இனையும் கூட்டினால் அது 180 பாகை. பாருங்கள், BAD சக ABC இனை நாங்கள் கூட்டுவோம். கூட்டும் போது அது பாருங்கள், BAD ஆனது 45 பாகை, ABC இப்போது கண்டுள்ளோம் 135 பாகை. ஆகவே 180. ஆகவே இவை என்ன? நேய கோணங்களாகும். அப்ப இவை நேய கோணங்களாகும். இவை நேய கோணங்கள். ஆகவே இதிலிருந்து ADயும் BCயும் சமாந்தரம். AD ஆனது BCக்கு சமாந்தரம். பாருங்கள், ADயும் BCயும் சமாந்தரம். சமாந்தரம் எனில் இவை ஒத்த கோணங்கள். பாருங்கள், F அடிவில் வரும். ஆகவே ABC 90 பாகை. பாருங்கள், இதிலிருந்து நாங்கள் சொல்லலாம் E இந்த கோணம். பாருங்கள், இந்த கோணத்தை நாங்கள் ஒரு X என வைப்போம். EXDயும் EBCயும் ஒத்த கோணங்கள். பாருங்கள், EXDயும் EBCயும் ஒத்த கோணங்கள் சமனாகும். ஆகவே அது 90. இவை ஒத்த கோணங்கள். ஆகவே இவை ஒத்த கோணங்கள் 90 பாகையாதல் அரைவட்ட கோணம் செங்கோணம். ஆகவே C ஒரு விட்டம். COர் விட்டம் அரைவட்ட கோணம் செங்கோணம். அரைவட்ட கோணம் செங்கோணம். கோணம் செங்கோணம். ஆகவே பாருங்கள், மிக இலகுவாக மாணவர்களே, இப்போது அரைவட்ட கோணம் செங்கோணமாகையால் C ஒரு விட்டம் என காட்டிவிட்டோம். அடுத்து பாருங்கள் மாணவர்களே, நாங்கள் PAQவிற்கு சமாந்தரம், இந்த விட்டம் PAQவிற்கு சமாந்தரம் என்றவாறு நாங்கள் எடுத்தல் வேண்டும். அப்ப பாருங்கள், சமாந்தரம் எனில் ஒத்த கோணங்கள் ஒன்று விட்ட கோணங்கள் இங்கே சமனாக இருத்தல் வேண்டும். அப்ப பாருங்கள், இப்போது மிக இலகுவாக நாங்கள் இதனை பார்ப்போம்.
இது 45 பாகை. மொத்தம் 135. ஆகவே இது பாருங்கள் மொத்தம் 135 பாகை. ஆனால் இது 90. ஆகவே இந்த கோணத்தை நாங்கள் சொல்லலாம் 45 பாகை என. ஆனால் பாருங்கள் இது 45 எனில் இந்த ஒன்று விட்ட துண்ட கோணம் இது 45 பாகை ஆகும். ஒன்று விட்ட துண்ட கோணம் 45 பாகை ஆகும். ஆகவே பாருங்கள் இப்போது இது ஒன்று விட்ட துண்ட கோணங்கள். ஆனால் இது 45 பாகை எனில் இது 45 பாகை ஒரே துண்ட கோணங்கள். ஆகவே இது 45 எனில் இது 45 பாகை. ஆகவே பாருங்கள் இது 45 இது 45 ஒன்று விட்ட கோணங்கள் சமன். ஆகவே அவை சமாந்தரம் ஆகும். பாருங்கள் இப்போது மிக இலகுவாக பாருங்கள் PAE சமன் ABE ஒன்று விட்ட துண்ட கோணங்கள். ஆனால் இவை ரெண்டும் 45 பாகை. பாருங்கள் அது சமன் 45. ஆனால் AEBயும் AECயும் ADCயும் சமன். அது ஒரே துண்ட கோணம், அதுவும் 45 பாகை. ஆகவே ஒன்று விட்ட கோணங்கள் சமனாதலால் இவை சமாந்தரம். பாருங்கள் இவை ரெண்டு 45 ஆகையால் இவை சமாந்தரம். ஆகவே பாருங்கள் இப்போது PAEயும் AECயும் AECயும் சமன் 45 பாகை. ஆனால் இவை ஒன்று விட்ட கோணங்கள். ஆகவே இந்த தொடலியும் CEயும் PAQவும் சமாந்தரம். ஆகவே இந்த வினாவுக்கு 10 புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 11வது வினாவுக்கு வருவோம். 11வது வினாவை பாருங்கள். மிக இலகுவான ஒன்று, தொடைகள் பற்றிய வினா. செல்ல பிராணிகளை வளர்க்கும் 115 குடும்பங்களுக்கு இடையே ஒரு கணிப்பீடு மேற்கொள்ளப்பட்டது. அக்குடும்பங்களில் செல்ல பிராணிகளாக நாய்கள், பூனைகள், மீன்கள் ஆகியவற்றை கொண்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்களும் அவற்றுக்கு இசைவாக வரையப்பட்ட ஒரு பூரணமற்ற வரிப்படமும் கீழே தரப்பட்டுள்ளது. பாருங்கள், நாய்களை கொண்ட குடும்பங்கள், பூனைகளை கொண்ட குடும்பங்கள், மீன்களை கொண்ட குடும்பங்கள் என்றவாறு இங்கே வகைப்படுத்தியுள்ளோம். 4 குடும்பங்கள் மேற்குறித்த 3 வகை செல்ல பிராணிகளையும் கொண்டுள்ளன. நாய்களை மாத்திரம் கொண்ட குடும்பங்களின் எண்ணிக்கை 19. அடுத்து 24 குடும்பங்கள் பூனைகள், நாய்கள் ஆகிய 2 வகைகளையும் கொண்டிருக்கும். அதே வேளை 24 குடும்பங்கள் பூனைகளையும் நாய்களையும் கொண்டிருக்கும். அதே வேளை 21 குடும்பங்கள் நாய்கள் மற்றும் மீன்கள் ஆகிய 2 வகைகளையும், நாய் மீனை மட்டும் கொண்டும் நாய் மற்றும் மீனை கொண்டுள்ளது 21, பூனை மற்றும் நாயை கொண்டுள்ளவை 24. ஆகவே இங்கே 20, இங்கே 21 4 போனால் 17. ஆகவே பாருங்கள் வகைகளையும் கொண்டுள்ளன. மொத்தம் 115 குடும்பங்கள். ஆகவே பாருங்கள் இப்போது 11 குடும்பங்கள் மேற்குறித்த 3 வகை பிராணிகளில் எவற்றையும் கொண்டிருப்பதில்லை. தரப்பட்டுள்ளவற்றை வரைந்து நாங்கள் அதில் குறித்துள்ளோம். ஆகவே பாருங்கள் இங்கே மொத்தம் 1 2 3 4 5 தரவுகளை குறித்துள்ளோம். 5 புள்ளிகள். பாருங்கள் மிக இலகு. அடுத்து நாய்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை மீன்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையின் 2 மடங்காகும். நாய்களை கொண்டிராத ஆனால் மீன்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையை காண்க. மிக இலகு. பாருங்கள், நாய்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை மீன்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு. நாய்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை மீன்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு. அப்ப பாருங்கள் மொத்தம் இதிலே 20 24 24 19 43 43 51 60. ஆகவே மீன்களை கொண்டுள்ள குடும்பங்கள் 30. ஆனால் நாய்களை கொண்டிராத ஆனால் மீன்களை கொண்டுள்ள குடும்பங்களை நாங்கள் காண வேண்டும் என்று பாருங்கள், இவ்வளவு பிரதேசத்தையும் காணணும். இது 60, இங்க 30, இங்க 30ல் 21 கழித்தோம் எனில் 30 - 21 = 9. பாருங்கள், நாய்களை கொண்ட குடும்பங்கள் 60,
அதன் அரைவாசி மீன்களை கொண்ட குடும்பங்கள். ஆகவே முழுவதுமாக 30. மீன்களை கொண்ட குடும்பங்கள் 30. ஆனால் இப்போது என்ன கூறியிருக்கிறார்கள் பாருங்கள், நாய்களை கொண்டிராத நாய் நதி நிரப்பி மீன்களை கொண்ட குடும்பங்கள் எனில் இந்த 30 இந்த 21 கழித்தால் 9. பாருங்கள், இங்கே 5, இங்கே 2, 7 புள்ளிகள். மிக இலகுவாக. அடுத்து பார்ப்போம், பூனைகளை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை. பூனைகளை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை பாருங்கள், இது 60, 9 69, இங்கே 80. 70 10 80 எனில் பூனைகளை மாத்திரம் கொண்டுள்ளது 20. பாருங்கள், மிக இலகுவாக பூனைகளை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்கள் 20 ஆகும். ஆகவே இப்போது பார்ப்போம் தொடர்ந்து, மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை. நாய்களை கொண்டிராத ஆனால் பூனைகளையும் மீன்களையும் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையின் 2 மடங்காகும். கணிப்பீட்டுக்கு உட்பட்ட குடும்பங்களிலிருந்து எழுமாறாக தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு குடும்பம் மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பமாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஆகவே பாருங்கள், இதனை நாங்கள் குறிப்போம். 20 20 19, 11, 4 17. இது 60, இது 30, 115. பாருங்கள், இப்போது மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை. மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை நாய்களை கொண்டிராத ஆனால் பூனைகளையும் மீன்களையும் கொண்டுள்ள, நாய்களை கொண்டிராத பூனைகளையும் மீன்களையும் கொண்டுள்ள எண்ணிக்கையின் 2 மடங்கு. இது x எனில் இது 2x ஆகும். ஆகவே பாருங்கள், இப்போது மொத்தம் 9. பாருங்கள், இதிலே 60, இங்கே 60 இல்லை 21. பாருங்கள், இந்த 30 21 போனால் மிச்சம் 9. ஆகவே x சமன் x ஆக 3x, x ஆக 2x ஆனது மாணவர்களே 9. 3x சமன் 9 எனில் x சமன் 3. ஆகவே 2x 6. இவ்வளவு தான். இப்போது பார்ப்போம், கணிப்பீட்டுக்கு உட்படுத்தப்பட்ட குடும்பங்களில் இருந்து எழுமாறாக தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு குடும்பம் மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள, மீன்களை மாத்திரம் 2x 6, 115 6. ஆகவே இதற்கு 2 புள்ளி, இங்கே 1 புள்ளி. மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பமாக இருப்பதற்குரிய நிகழ்வு மிக இலகு. மொத்தம் 115, இங்கே பாருங்கள் 6, 115 6. அடுத்து பார்ப்போமா நாங்கள். இப்போது இது நாங்கள் 11வது வினா. 12வது வினாவுக்கு செல்லுவோம். 12வது வினாவை கவனியுங்கள். ஆரையுடைய அரைக்கோள பாத்திரத்தில் நீர் முற்றாக நிரப்பப்பட்டுள்ளது. உருவில் காட்டப்பட்டுள்ள அளவீடுகள் உள்ள ஒரு முக்கோண குறுக்குவெட்டை கொண்ட அரிய வகை கண்ணாடி பாத்திரத்தில் நீர் வீணாகாதவாறு இடப்படுகின்றது. இப்போது இக்கண்ணாடி பாத்திரத்தில் 10 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் உண்டு. அப்ப பாருங்கள், முக்கோண குறுக்குவெட்டை கொண்ட ஒரு அரிய வடிவ பாத்திரத்தினுள் ஆரையுடைய அரைக்கோள பாத்திரத்தில் உள்ள நீரானது விடப்படுகிறது. அப்போது அந்த நீர்நிழலின் உயரம் 10 சென்டிமீட்டர் ஆகும். இப்போது பாருங்கள், அரைக்கோள பாத்திரத்தின் ஆரை 6 ஆனது R சமன் கனமூலம் 180 பை சென்டிமீட்டர் இருந்து கிடைக்கின்றது என காட்டி பையின் பெருமானம் 3.14 என கொண்டு ஆரின் பெருமானத்தை கிட்டிய சென்டிமீட்டரில் காண்க. பாருங்கள், மிக இலகுவாக அரைக்கோளத்தின் கனவளவும் இந்த முக்கோண அரியத்தின் கனவளவும் சமனாகும். பாருங்கள், இதிலிருந்து நாங்கள் அரைக்கோளத்தின் கனவளவு 4/3 அரைதர 4/3 பை ஆர் கனம் என எடுக்கலாம். ஏனெனில் ஆரை 6 என கொள்கிறோம். அது சமன் முக்கோண அரியம். பாருங்கள், குறுக்குவெட்டு பிறப்பு அரைதர 6 தர 4 தர அதற்குரிய செங்குத்து உயரத்தை கூறுங்கள். 10 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் உண்டு. இதிலிருந்து சுருக்குவோம். பாருங்கள், ஈர்1 ஈர்2 3/2 பை ஆர் கனமானது. பாருங்கள், ஈர்1 ஈர்3 முன்னாங்க பன்னீர் 10 120 கன சென்டிமீட்டருக்கு சமன். ஆகவே ஆர் கனத்தை நாங்கள் காண வேண்டும். இதில் குறுக்கு பெருக்கம் செய்வோம்.
ஆர்கனம் சமன் 120 தர 3 கீழ் 2 பை ஈரொன்று ஈர் 6. ஆகவே 60. ஆர்கனமானது பாருங்கள் 60 தர 3 60 தர 3 180 கீழ் பை ஆகும். ஆகவே ஆறானது கனமூலம் 180 கீழ் பை என்றவாறு தரப்படுகின்றது. ஆகவே இப்போது ஆறின் பெருமானத்தை கண்டுவிட்டோம். அடுத்து பை சமன் 3.14 என கொண்டு ஆறின் பெருமானத்தை கன சென்டிமீட்டரில் முதலாம் தசமதானத்துக்கு காண்க. அப்ப பாருங்கள், முதலில் ஆர் சமன் கனமூலம் 180 கீழ் பை. ஆர் சமன் 180 கீழ் பை 3.14 முழுவதன் 3/1 என எடுக்கலாம். மிக இலகுவாக பாருங்கள். ஆகவே இதற்கு எல்ஜிஆர் மடக்கையை பயன்படுத்துவது மிகச் சுலபம். பாருங்கள், மிக எல்ஜி 180 3.14 மாணவர்களே கீழ் 3.14 முழுவதன் 3/1. ஆகவே இதை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரலாம். 3/1 முழுவதன் எல்ஜி பாருங்கள் 180 சாய எல்ஜி 3.14 என்றவாறு நாங்கள் இங்கே காண முடியும். இப்போது பாருங்கள், மிக இலகுவாக 3/1 இருக்கட்டும். தனித்தனியே 3/1 காண்பதிலும் பார்க்க சுருக்கிவிட்டு காணும் போது எங்களுக்கு அது இலகுவானதாக இருக்கும். பாருங்கள், 180 எனும் போது 2.18 பூஜ்ஜியம். 18 பூஜ்ஜியத்தை பாருங்கள் மாணவர்களே 2553 2553 சாய 3.14. ஆகவே அது 0.314 மடக்கை 31 மடக்கை அது 4969. இப்போது பாருங்கள், இதை கழித்து விட்டு நேரடியாக நாங்கள் 3ஆல் வகுக்க முடியும். ஆகவே 3/1 தர பாருங்கள் 2.2553 இருந்து 0.4969 கழிக்கிறோம். இப்போது நாங்கள் கழிப்போம் மாணவர்களே. 13 போனால் 4. இப்போது பாருங்கள் 14 6 போனால் 8. இப்போது கடன் எடுத்தால் 14 போனால் 5. இப்போது பாருங்கள் 1 கடன் எடுத்தால் 11 4 போனால் 7. 1.7584 மிக இலகு 1.7584. ஆகவே இதனை நாங்கள் இனி 3ஆல் பிரிக்கலாம். தனித்தனியாக 3ஆல் பிரிப்பதிலும் பார்க்க இது சுகம். அது பாருங்கள் எல்ஜிஆர் சமன் 3ஆல் வகுக்கும் போது 0.3515 8 24 36 18 1 என்றவாறு அமைகிறது. இதற்குரிய முரண் மடக்கை ஆர் சமன் முரண் மடக்கை ஆன்டிலாக் 0.5861. மிக இலகுமானவர்களே பாருங்கள் 5861 நாங்கள் மடக்கையில் தேடுவோம். 5861 5861 பாருங்கள் 38 5 பாருங்கள் 38 5. ஆகவே பாருங்கள் 3.855 ஆர் சமன். ஆகவே நாங்கள் இப்போ ஆறின் பெருமானத்தை முதலாவது தசமதானத்துக்கு திருத்தமாக காண வேண்டுமெனில் ஆர் சமன் 3.9 சென்டிமீட்டர். ஆகவே இதற்கான புள்ளிகளாக பாருங்கள் மொத்தம் 10 புள்ளிகள் வழங்கப்படும். அந்த 10 புள்ளிகளிலே நாங்கள் இங்கே இதை சுருக்குவதற்கு பாருங்கள் இங்கே 2 இங்கே 2 புள்ளிகள் 4 புள்ளிகளும் அடுத்து பார்ப்போம். இப்போது நாங்கள் இதனை மடக்கை காண்பதற்கு 2 புள்ளிகள் 6. இங்கே சுருக்குவதற்கு 1 புள்ளி இப்போது அண்டிலோக் முரண் விடை காண்பதற்கு 1 புள்ளி. அதனை நாங்கள் மட்டன் தட்டி முழு எண்ணில் கொடுப்பதற்கு 1 புள்ளியாக மொத்தம் 10 புள்ளிகள் காணப்படும் மாணவர்களே. ஆகவே மாணவர்களை பாருங்கள் எவ்வாறு பகுதிகளாக எங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை பார்த்துள்ளோம். ஆகவே இது உங்களுக்கான காபோத சாதாரண பரீட்சையின் 2019 ஆண்டுக்குரிய வினாத்தாள் ஆகும். இதனை நீங்கள்
ஏற்கனவே உங்களிடம் வினாத்தாள் கையில் இருக்கும், அதை நீங்கள் செய்து பார்த்து கொள்ளலாம். இதுவே உங்களுக்கான வினாத்தாள்களுக்கான ஒரு மாதிரியாகும். ஆகவே இவ்வாறான வினாத்தாள்களை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்குரிய பரீட்சையை நீங்கள் மிக இலகுவில் எதிர்கொள்ளலாம்.